நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த நாளிலும் தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோம். நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். எங்கள் காலை தள்ளாட விட்டார் எங்களை காக்கிறவர் உறங்கார் என்று வேதம் சொல்லுகிறபடி ஏமன் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின எங்கள் தெய்வமே, ஏமன் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலேயும் தேவனுடைய பிரசன்னமானது இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய சமூகம் எங்களை நிரப்புவதாக, ஆவியானவருடைய மகிமை எங்களை மூடுவதாக, ஆவியானவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஆளுகை எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து என்று கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இந்த இடத்திலேயும் இந்த ஆலயத்திலேயும் இந்த தேவ மக்கள் அவன் கூடியிருக்கிற இந்த ஸ்தானத்திலேயும் நீர் எங்களை அவன் வந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் நாங்கள் நிரப்பப்பட, உம்முடைய பிரசன்னத்தினால் நாங்கள் நிரப்பப்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அசைவாடுதலுக்கு நாங்கள் பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கிற தேவனுடைய சமூகம், தடைகளை உடைக்கிற தேவனுடைய பிரசன்னம் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் மேல் நிறைவாய் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கைகளை உயர்த்தி, இரண்டு கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்கள் மேலே நீர் அசைவாடும் ஆண்டவரே, எங்கள் மேலே நீர் அசைவாடும், எங்கள் நடுவில் நீர் அசைவாடும் ஆண்டவரே. செங்கடல் மேல் அசைவாடின தெய்வத்துடைய மகிமை சீனாய் மலையிலே அசைவாடின இறங்கின தேவனுடைய மகிமை ஒரே பர்வதத்தின் மேலே இறங்கி வந்ததான அக்கினிக்கு நடுவில் இறங்கி வந்ததான தெய்வத்துடைய மகிமை பெந்தேகொஸ்தே நாளில் தகப்பனே 120 பேர் மேல் வந்ததான அதே ஆவியானுடைய அசைவாடுதலின் மகிமை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் காண விரும்புகிறோம். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்றீங்க, ஏசப்பா உம்முடைய மகிமையை நாங்கள் காண விரும்புகிறோம், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் காண விரும்புகிறோம், உம்முடைய வல்லமையை நாங்கள் காண விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் நீர் அசைவாடுவீராக. சத்துருவின் அதிகாரங்கள் பொல்லாங்கனுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டிந்து கொள்கிறேன். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பரலோகத்தின் மகிமை இந்த இடத்தை முற்றிலும் சூழ்ந்து முற்றுகை போடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய தூத சேனைகள் இறங்கி வருவார்களாக. ஆராதனை செய்யும்படி ஆராதனையின் அபிஷேகங்கள் எங்கள் மேல் ஊற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு மனதின் ஆவியை தாரும். தடைகள் உடைக்கப்பட நாங்கள் ஜெபம் பண்றோம். நடத்துகிற பிள்ளைகள் மேலும் ஆவியானுடைய கிருபை வெளிப்பட ஜெபிக்கிறேன். உன்னதருடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடப்போகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு கொடுத்தது இந்த வசனம் தான் பாருங்க. அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாய் போய் நம்முடைய சத்துருக்களை அவர் துரத்தி நம்மளை சொல்லுவார், போய் அடித்து போடுன்னு சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போமானால் அவர் நமக்காக யுத்தம் செய்வார். முடிவு நம்ம கரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வண்ணாந்திரத்தில் நையங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தெய்வ ஒளியே,
இன்னொரு பாடலை கூட பாடுவோம். ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவருடைய கிருபை தான். நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகம் கூட அவருடைய கிருபை தான். நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எல்லாமே அவருடைய கிருபை தான். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு அதிகமான கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம், எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஆமென். ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. 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 கிருபையே, தெய்வ கிருபையே என்னை வாழ வைத்தது. தெய்வ கிருபையே, கிருபையே, கிருபையே என்னை வாழ வைத்தது. தெய்வ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வர, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் வந்தது. தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்தீரே, சோர்ந்திடாமலே என்னை நிற்க செய்தீரே. தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்தீரே, சோர்ந்திடாமலே என்னை நிற்க செய்ததே. கிருபையே, தெய்வ கிருபையே என்னை வாழ வைத்தது. தெய்வ கிருபையே, கிருபையே, தெய்வ கிருபையே என்னை வாழ வைத்தது. தெய்வ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. 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 மலைகள் விழுங்கினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறும் இவ்வுலகிலும் கிருபை மாறவில்லை. மலைகள் விழுங்கினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறும் இவ்வுலகிலும் கிருபை மாறவில்லை. கிருபையே, தெய்வ கிருபையே என்னை வாழ வைத்ததோ. தெய்வ கிருபையே, கிருபையே, தெய்வ கிருபையே என்னை வாழ வைத்ததோ. தெய்வ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. தகுதி இல்லாத என்னையும் அழைத்தீரே, ஊழியத்திலே என்னையும் உயர்த்தினதே. தகுதி இல்லாத என்னையும் அழைத்தீரே, ஊழியத்திலே என்னையும் உயர்த்தினதே. கிருபையே, தெய்வ கிருபையே என்னை வாழ வைத்ததோ. தெய்வ கிருபையே, கிருபையே, தெய்வ கிருபையே என்னை வாழ வைத்ததோ. தெய்வ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதி இல்லாத நம்மை அவர் அழைத்த தேவன். ஹல்லேலூயா. ஒரு தகுதியுமே இல்லை பாருங்க.
நிறைய பேர் அதிகமாக படிச்சிருக்கிறாங்க, ரொம்ப ஞானம் மிகுந்தவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு படிப்பும் கம்மி, ஞானமும் கம்மி. ஆனாலும் தகுதி இல்லாத நம்மை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய ஊழிய பாதையில் நம்மை நடத்தி வருகிறார். ஆத்தும ஆதாயம் செய்ய, சபையில் தேவனுடைய ஊழியங்களை செய்ய நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. எல்லாமே அவருடைய கிருபை தான். நம்ம சொந்த சுய பலத்தினாலோ சுய நம்மளுடைய புத்தியினாலோ ஒன்றுமே கிடையாது. அவருடைய கிருபையே எல்லாம். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஒரு விசை கூட, தகுதி இல்லாத என்னையும் அழைத்தீரே, ஊழியத்திலும் என்னை உயர்த்தியதே. தகுதி இல்லாத என்னையும் அழைத்தீரே, ஊழியத்திலே என்னையும் உயர்த்தினதே. தகுதி இல்லாத என்னையும் அழைத்தீரே, ஊழியத்திலே என்னையும் உயர்த்தினதே. கிருபை கிருபையே, தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததோ. தேவ கிருபை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாமே அவருடைய கிருபை தானே. தேவ கிருபை நம்மை வாழ வைத்திருப்பதும் அவருடைய கிருபை தான். ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் அவே. எஸ் ஜீசஸ், கிருபையால் வந்தது. மலைகள் விலகினாலும், மனிதர்கள் மாறினாலும், மாறும் இவ்வுலகிலும் கிருபை மாறவில்லை. மலைகள் விலகினாலும், மனிதர்கள் மாறினாலும், மாறும் இவ்வுலகிலும் கிருபை மாறவில்லை. கிருபை கிருபையே, தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததோ. தேவ கிருபையே, கிருபை கிருபையே, தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததோ. தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. 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 கிருபை கிருபையே, தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே, கிருபை கிருபையே, தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல. ஹல்லேலூயா. ஒன்றும் தானாய் வரல. உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுவோமா? ஆமென். நம்ம சபையில வந்து முழங்கால் படிட்டு நாம இந்த நேரத்துல ஆராதிப்பதும் அவருடைய கிருபை தானே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல. ஷபரபரதிரதலரவா, ரிகரதலரதி ஆந்தர ஷபரபரதிரதலரவா, ரிகபபபர ஷபரபரதிரதலரவா, ரிகபபபர ஷபரபரதிரதலரவா, ரிபபபர ஷகரபரபி ஆந்தரதலரபிரபலரதலரவா, ரிபபபர ஷபரபரதிரதலரவா. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நம்மை இம்மட்டும் தாங்கி வழிநடத்தி வருகிறது. அவருடைய கிருபை இம்மட்டும் நம்மை நடத்தி வருகிறது. அவருடைய கிருபையினால கரம் பிடித்து நம்மை நடத்தி வருகிறது அவர் தானே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சகம். ரிபபபர ஷியாரதரதிரதலரவா, ரிகபரதலர ஷபரபரதிரதலரவா, ரிபபபர ஷபரபரதிரதலரவா, ரிகரதராதி ஆந்தரதலரவா, ரிபார ஷபரபரதிரதலரவா, ரிபபபரதரதிலரதரதி ஆந்தரதலரிகபரதலரவா. ஆமென். எல்லாமே உங்க கிருபை தான் ராஜா. எல்லாரும் சொல்லுவோமா? உங்க கிருபை தான்ப்பா. உங்க கிருபை இல்லாம நல்லா வாழ முடியாதுப்பா. உங்க கிருபை இல்லாம எல்லாரும் உயிரோடு இருக்க முடியாது ராஜா. உங்க கிருபை தானே, உங்க கிருபை தானே என்னை மட்டும் நடத்தி வருகிறது. ரியாந்தர ஷகரதிரதலர பிரதலரபா, ரபரபரதிரதலர ஷகரதிரதலரபரபலரபா, ஒரு பிரிந்தரதலர ஷபரபரதிரதலரபா. எஸ் ஜீசஸ் அரதிகாரதரதரதைரா, ரிபாபபர ஷபரபரதிரதலர பிரதலரபா, ரிகபரதலர ஷபரபரதிரதலரபா,
ரிகரதர ஷபபபரபோர வீரதலரபரபலரபா. ஆமென் 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 ஆமென். நம்மை உயர்த்தினது அவருடைய கிருபைதான். நம்மை மேன்மைப்படுத்தினது அவருடைய கிருபைதான். நம்மை வாழ வைத்திருப்பது அவருடைய கிருபைதான். இந்நாள் வரையிலும் நம்ம வாழ்ந்திருப்பது அவருடைய கிருபைதான். ரிபார ஷபரபோர வீரதலரபரபா. மகிமை தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ரட்சம் துதிகளின் பாத்திரரே, உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். நம் தேவனை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம்மா. அவருடைய நாமத்தை துதித்து நம்ம உயர்த்தி கொண்டே இருப்போம்மா. அவர் உன்னதர், அவர் உயர்ந்தவர். எஸ் 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 ஜீசஸ். ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. வந்த வண்ணமா திரும்பி போவதற்கு அல்ல, வந்த வண்ணமாய் அப்படியே போவதற்கு அல்ல. விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாக ஒரு சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாக திரும்பி போக வேண்டும். நம்ம சும்மா இருந்துட்டு போவதற்கு அல்ல, அவரை ஆராதித்து விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆமென் சும்மா இருக்க வேண்டாம். அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி கொண்டே இருப்போமா. அந்நிய பாஷைகளால அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி உயர்த்தி கொண்டே இருப்போம். நம்மை மாற்றுகிற தேவன் அவர், நம்மை உருவாக்குகிற தேவன் அவர். நம்மை படைத்த தெய்வம் அவர் தானே. ஒரு வல்லமையான அபிஷேகம் நம்மத்தில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம மேல இருக்கிற நுகங்களை முறியடிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகம். ஆமென் ஆமென் ஆமென். ஒரு வல்லமையான அபிஷேகம். Amen, Jesus, hallelujah. Jesus. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் எங்க போனாலும் நீங்க அங்கே இருக்கிறீர். நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர். பூமியின் ஆழங்கள்ல சென்றாலும் நீங்க அங்கே இருக்கிறீர். தண்ணீர்களின் ஆழத்துல சென்றாலும் அங்க படுக்க போட்டாலும் நீங்க அங்கே இருக்கிறீர். தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ பாவம் செய்து கொண்டிருந்தா கூட அவர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ எந்த மறைவிடத்துக்குள் ஒளிந்து கொண்டாலும் அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சிலராகிய நம்மையும் அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறாரே. அவருடைய கண்கள் நம்மையும் கண்டதே. நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். இரு கரங்களை மார்போடு அணைத்துக் கொண்டு சொல்லுவோமா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே,
சொல்லுவோம். நன்றி ராஜா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசு ராஜா என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. எண்ணங்கள் ஆமென் எல்லாமே நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஆமென். இயேசு ராஜா என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா. கரங்களை உயர்த்தி இயேசு ராஜா. நன்றி ராஜா 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 இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நம்மை அவர்
சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீர்கள் ஒவ்வொரு துள்ளி கூட வேஸ்டா போவதில்லை. பாருங்க, தேவ சமூகத்தில் இடும் கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாகவே பலனுண்டு. நீ மனிதர்கள் முன்பதாய் கண்ணீர் விடும் பொழுது அந்த கண்ணீர் வீணாய் போகிவிடும். ஆனால் நீ தேவ சமூகத்தில் வந்து இந்த தேவனுடைய ஆலயத்தில் வந்து கண்ணீர் விடுவாயானால் ஒரு துள்ளி கண்ணீர் கூட வீணாய் போவதில்லை. உன்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் அவர் துருத்தியில் சேர்த்து வைத்து அதற்கு தக்க பலனை தருகிற தேவனாய் இருக்கிறாரே. அதற்கு தக்க பலனை தருகிற தேவனாய் இருக்கிறாரே. கண்ணீர்களை துடைக்கிற தேவனவர், கண்ணீர்களை மாற்றுகிற தேவனவர், உன்னுடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தேவனவர், உன்னுடைய வேதனைகளை மாற்றுகிற தேவனவர். நீ அவர் பாதத்தில் வருவாயானால், ஆலயத்தில் வந்து அவர் பாதத்தில் விழுந்திருப்பாயானால், தேவ சமூகத்தில் வந்து நீ காத்திருப்பாயானால் நிச்சயமாகவே உன்னுடைய கண்ணீர்களுக்கு பதில் உண்டு. நிச்சயமாகவே உன்னுடைய கண்ணீர்களுக்கு பதில் உண்டு. ஆமென். தேவனுக்கு நம்ம கரங்களை தட்டி ஒரு விசை கூட அவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? ஆமென். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறாரே. எந்த இடத்துல போனாலும் அவருடைய கண்கள் நம்மை கண்டு கொண்டே இருக்கிறது. அவர் நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவன். எங்களை காண்கிற தெய்வமாய் ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உங்க கரத்துல வருகிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதித்து ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. எங்களை நிரப்புனீங்க, நன்றி அப்பா. நல்ல வாக்குகளை கொடுத்தீங்க, நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொரு இருதயங்களோடு பேசுனீர், நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் தொட்டீங்க, நன்றி அப்பா. உம்முடைய கிருபைகள் வெளிப்பட்டதற்காய் நன்றி. உம்முடைய கிரியைகள் பலமாய் வெளிப்பட்டதற்காய் நன்றி ராஜா. உங்கள் சமூகத்தில் ஒரு விசை கூட கடந்து வருகிறோம் அப்பா. மீதியான பகுதியை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவ மனிதனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்பட வேண்டும் அப்பா. ஒரு வார்த்தை கூட வீணாய் வேஸ்டா விழுந்து போகக்கூடாது ராஜா. ஒவ்வொரு வார்த்தைகளும் ராஜா கடந்து சென்று இருதயங்களுக்குள்ளாய் ஊடுருவி பாய்ந்து சென்று ராஜா அது 60, 30, 100 பலன் கொடுக்கத்தக்கதான வார்த்தைகளாய் தேவன் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். ஜீசஸ், உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாதுப்பா. ஒருவரும் வெறுமையாய் போய்விடக்கூடாது ராஜா. வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் போகணும். வார்த்தைகளை சத்ருவானவன் திருடக்கூடாது. வார்த்தைகள் செவியில விழாதபடி செவியை அடைக்கக்கூடாது. இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் ராஜா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரமா வர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். जल्दी से आने प्रभु यीशु के नाम से आपको बधाई देके स्वागत करता हूँ. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? सभी जन आनंदित हो? ஆமென். आमेन. ஒரு சிரித்த முகத்தோட हंसते हुए चेहरे के साथ இயேசு சீக்கிரம் வர போகிறார். ஆமென். यीशु जल्द आने वाले हैं. आमेन. ஒரு வேத பகுதியை வாசிப்போம். हम वचन में से पढ़ेंगे. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 25 வசனம் and 26 வசனம். लूका का 4 अध्याय का 25वां वचन. Luke chapter 4 verse 25 and 26. मैं तुमसे सच कहता हूँ कि एलिया के दिनों में जब 3.5 वर्ष तक आकाश बंद रहा, यहाँ तक कि सारे देश में बड़ा अकाल पड़ा, तो इस्राएल में बहुत सी विधवाएं थी, पर एलिया उनमें से किसी के पास नहीं भेजा गया, केवल सदाक के सरफात के एक विधवा के पास. और एलिशा भविष्यवक्ता के समय इस्राएल में बहुत से कोड़े थे. अनेक विधவைகள், अनेक विधवाएं, ஆனாலும் சாரிஃபாத்தின் விதவை. फिर भी सारपात की विधवा. अनेक विधவைகள் இஸ்ரேலில் இருந்தாங்க, अनेक विधवाएं इस्राएल में थी, ஆனாலும் சாரிஃபாத்துக்கு விதவை ஏன்?
फिर भी सारफात की विधवा ही क्यों? இப்போ சாரிஃபாத் எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா अब सारफात कहाँ पर हम देखेंगे तो அது சீதோ நாட்டுல இருக்குது. वो जो सीहोन के देश में गए। சீதோ நாட்டுல வந்து அது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு எதிரான நாட்டு தான் சொல்ல போனா. अब ये सीदोन देश जो है वो इसराइल के एक विरोध का देश है। அது இஸ்ரேல்ல இருக்க மக்களும் கிடையாது, தேவன் அறிந்த மக்களும் கிடையாது, அவங்க புறஜாதி மக்கள் அவங்க எல்லாரும். आप देखो वो जो परमेश्वर को जानने वाले लोग भी नहीं है, वे तो अन्य जाति के लोग हैं। இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்ல பார்த்தா अब क्या हो रहा है? எலியா தீர்க்கதரிசி ஓடுகிறார், இஸ்ரேல்ல இருந்து ஓடுகிறார். ஏன் தெரியுமா? अब ये इसराइल से बचकर भाग रहे क्यों? அஹாப் ராஜா அவங்களோட வைஃப் ஜெசபேல் வந்து ராணி வந்து எல்லா தீர்க்கதரிசி தேவனுடைய தீர்க்கதரிசி எல்லாம் கொலை செய்யறதுனால अब आहाब राजा और उसकी पत्नी एजेबेल रानी सारे भविष्यद्वक्ताओं को मार डाल रहे इस वजह से। அதனால எலியா ஓடி போகிறார் இங்க இருந்து. इस वजह से एलिया बचकर भाग रहे हैं। இஸ்ரேல்ல இருந்து ஓடி போய் சீதோ நாட்டுக்கு போகிறார் அவரு. अब इसराइल से बचकर जा रहे सीदोन के देश में। அங்க போய் ஒரு ஆற்றங்கரையில போய் உட்கார்ந்திருக்காரு. वहां पे जाके एक नदी के तट किनारे पर बैठे गए। 3 வருஷம் மழை பெய்யல, 3.5 साल बारिश नहीं हुई, மழை இல்ல, ஒரே பஞ்சமா இருக்கிற நாட்கள். अब ऐसा समय की कोई बारिश नहीं, बरसात नहीं, तो अकाल पड़ा हुआ समय। அப்போ கூட தேவன் வந்து காகத்தை கொண்டு போஷித்தார். तब भी परमेश्वर उनको कौवे के द्वारा उनको खिलाए। எது கொண்டு போஷித்தாரு? किसे रखकर? காகத்தை கொண்டு போஷித்தார். कौवे को रखकर खिलाए। என்னதான் சூழ்நிலை இருந்தாலும், कोई भी परिस्थिति क्यों ना हो, என்னதான் சாப்பாடு இல்லாத நேரமா இருக்கலாம், மழை இல்லாத நேரமா இருந்தாலும், कोई भी समय भोजन नहीं और पानी नहीं ऐसा समय रहे, பஞ்சகால நேரமா இருந்தாலும், अकाल का समय क्यों ना हो, தேவனோட ஊழியக்காரர்களை போஷிக்காம விடவே மாட்டார். परमेश्वर के दासों को खिलाए बिना वो नहीं छोड़ेंगे। காகத்தை கொண்டாது போஷிப்பாரு. कौवे को रख के तो भी खिलाएंगे। ஆமென், आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ எலியா தீர்க்கதரிசி தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ போ சாரிஃபாத்தில் ஒரு விதவை வீட்டுக்கு நீ போன்னு சொல்றாரு. अब परमेश्वर देखो एलिया से कहते तू जा सारफात की जो उस विधवा के घर पे तू जा। அந்த விதவை வீட்டுக்கு இவர் போறாரு, எலியா தீர்க்கதரிசி போறாரு. अब उस विधवा के घर पर ये एलिया भविष्यद्वक्ता जा रहे हैं। அவள் வந்து குச்சிகளை பொறுக்கிட்டு இருக்கா, விறகு குச்சிகளை பொறுக்கிட்டு இருக்கா. अब वहां पर जो विधवा है वो लकड़ियों को जो है इकट्ठा कर रही है। எலியா தீர்க்கதரிசி கேக்குறாரு, एलिया भविष्यद्वक्ता पूछ रहे हैं, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டான்னு கேக்குறாரு. मेरे को थोड़ा पीने के लिए पानी जल लेकर आ। இது என்ன காலம்? பஞ்ச காலமா? ரைட். वो कौन सा समय था? अकाल का समय था। அவர் கொஞ்சம் குடிக்க தண்ணி கேக்குறாரு. वो तो पहले पीने के लिए पानी मांग रहे हैं। அவள் போறா वो जा தண்ணி रही கொண்டு है, வரதுக்கு. वो जाती है पानी लेने के लिए। அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு சாப்பிட கொஞ்சம் அப்பமும் கொண்டான்னு. और इसी के साथ वो कहते हैं कि तुम मेरे को भूख लग रही, तुम मेरे को खाने के लिए रोटी भी लेकर आ। அவர் சொல்லுகிறாள், वो कहती है என்கிட்ட ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தான் மிச்சம் இருக்குது. अब देखो मेरे पास एक मुट्ठी भर का आटा ही है और थोड़ा सा तेल है उसे पकाने के लिए। ஒரு பிடி மாவும் கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. एक मुट्ठी भर आटा और थोड़ा सा तेल है मेरे पास। அவ எதுக்கு விறகு பொறுக்கிட்டு இருக்கா தெரியுமா? अब वो लकड़ियां क्यों इकट्ठा कर रही है पता है क्या? கடைசி சாப்பாடு சாப்பிடுறதுக்காக. अपना अंतिम भोजन करने के लिए। ஒரு பிடி மாவும் கடைசி எண்ணெய் மட்டும் தான் மிச்சம் இருக்குது. अब एक मुट्ठी भर आटा और अंत का थोड़ा सा बचा हुआ तेल है। பஞ்ச காலத்துல லாஸ்ட் ஸ்டேஜ், अकाल का समय का अंतिम स्टेज। இனி சாப்பாடு கிடைக்குமா கூட தெரியாத ஒரு நிலைமை. अभी आगे खाना मिलेगा या नहीं मिलेगा कुछ पता नहीं। எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, एलिया भविष्यद्वक्ता कह रहे நீ போ, உனக்கு செய். तू जा पहले कर। நீ உனக்கு செய்யும் போது அதுல இருந்து ஃபர்ஸ்ட் பகுதி எனக்கு தானு. तू जाके जब रोटी पकाएगी तो उसमें से पहला हिस्सा मुझे दे। அவர் சொன்னாரு, இஸ்ரவேலின் தேவன் சொல்கிறார், இனிமேல் இந்த பஞ்சகாலம் முடிய மட்டும் உனக்கு பானையில எண்ணெயும் மாவும் தீராதுன்னு. और उसी के साथ एलिया भविष्यद्वक्ता कह रहे ये अकाल का दिन समाप्त होने तक तेरे मटके में से आटे की भी कमी नहीं होगी और तेल की भी कमी नहीं होगी। இது கேட்டு போய் அங்க வந்து அந்த ரொட்டியும் அப்பமும் அதுக்கப்புறமா தண்ணி கொண்டு வராங்க. इस बात को सुनते ही उनके लिए रोटी और तेल को मतलब रोटी और जल को लेकर आती है। அங்க ஒரு அதிசயத்தை காண்கிறாள். वहां पर एक आश्चर्य को देख रही है। எவ்வளவுதான் ஊத்துனாலும் எவ்வளவுதான் மாவு போட்டாலும் தீராமலே இருக்குதுன்னு. कितना भी वो आटा ले रही है, कितना भी वो तेल ले रही है, वो खत्म ही नहीं हो रहा। ஆமென், आमीन, ஆமென். आमीन। இப்போ சாரிஃபாத்தின் விதவை ஏன்? सारफात की विधवा क्यों? தேவன் தேவன் இது இந்த டாபிக் வந்து தேவன் அழைத்திருக்கிறார், அதான் டாபிக். अब इसका जो शीर्षक के जो टॉपिक है वो परमेश्वर बुलाए हुए। தேவன் சாரிஃபாத்தின் விதவையை அழைத்தார். परमेश्वर सारफात की विधवा को ही क्यों बुलाए? அவளை ஆசீர்வதிக்கிறதுக்காக முதலாவது. पहले उसे आशीष करने के लिए। தேவன் அவளை ஆசீர்வதிச்சார். எதுக்காக, எந்த காரணத்துக்காக அவளை ஆசீர்வதிச்சாரு? परमेश्वर किस कार्य के लिए उसे आशीष किए?
முதலாவதாக பார்க்கும்போது हम उसमें से हम जब देखेंगे पहली बात, அவள்கிட்ட எதுவுமே இல்லாத நிலைமை இருந்துச்சு. उसके पास कुछ भी नहीं था, ऐसी स्थिति थी. விறகு எதுக்கு பொறுக்கிட்டு இருக்காங்க? கடைசியா சாப்பாடு சாப்பிட்றதுக்காக பொறுக்கிட்டு இருக்காங்க. अब लकड़ियां क्यों इकट्ठा कर रहे, कह रहे अंतिम खाना पकाने के लिए. எதுவும் இல்லாத நேரத்துல நம்ம நம்ம நிறைய நேரத்துல நினைப்போம், நம்மளுக்கு இப்போ எதுவுமே செய்யறதுக்கு இல்லையே, இனிமேல் எல்லாம் முடிந்து போற மாதிரி இருக்குமே, ஒரு 99% ஃபினிஷ் அப்படின்னு இருக்கும், ஒரு சூழ்நிலை இருக்கும். जब देखो कुछ भी नहीं रहता हमारे हाथ में, कुछ भी बचा कुछ नहीं, ऐसा लगता है कि अरे सब कुछ खत्म हो गया, थोड़ा सा ये, ऐसा जब परिस्थिति रहता है. ஆனா அந்த 1% தேவன் வேலை செய்வார். उस जो 1% जो के उसमें भी परमेश्वर कार्य करते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த 1% தேவன் வேலை செய்வார். उस 1% में भी परमेश्वर काम करते हैं. கடைசியாக எல்லாம் முடிக்கும்போது எலியா தீர்க்கதரிசி வருகிறார். अब अंत में सब समाप्त होने के समय एलिय्याह भविष्यद्वक्ता आ रहे. தேவன் இந்த சாரிபாத் விதவை ஃபர்ஸ்ட்ல இருந்து அறிந்திருப்பார், அறிந்திருக்க மாட்டாராம். परमेश्वर इस सारपात की विधवा को पहले से जानते होंगे या नहीं होंगे? நம்மளை காண்கிற தேவன் எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பாரு, தெரிஞ்சிருக்க மாட்டாராம். हमें देखने वाले परमेश्वर को सब पता रहेगा कि नहीं? அதே போல தான் தேவன் அந்த சாரிபாத் விதவை எப்படிப்பட்டவள், அவள் எப்படிப்பட்டவள், எலியா தீர்க்கதரிசி அனுப்பினா என்ன ஆகும் அப்படி சொல்லி அவளுக்கு தெரிஞ்சிருந்தது நல்லாவே. इसीलिए परमेश्वर को अच्छे से पता था कि सारपात की विधवा कौन है, कैसी है, उसकी ये स्थिति क्यों है करके ये बात सब जानते थे, इसीलिए एलिय्याह को उधर भेजे. இப்போ நம்ம சாரிபாத் விதவைக்கு இடத்துல நம்ம போட்டு பார்ப்போமே. अब उस सारपात की विधवा की जगह पर अपने आप को रख कर देखते हैं. இப்போ எல்லாரும் இங்க வர்க்கிங், எல்லாருமே இங்க வேலை செய்றவங்க தானே. अब यहाँ पे तो देखो ज्यादा से ज्यादा लोग तो आप लोग काम करते हो. சரி, இப்போ உங்களுக்கு மந்த் எண்ட் வந்துட்டு, अभी देखो आपका महीने का जो एंड मंथ एंड आ गया. லாஸ்ட் வீக்ல நேரத்துல अब एक महीने का अंतिम हफ्ता चल रहा है. கையில 100 ரூபாய் மட்டும் தான் இருக்குது. हाथ में सिर्फ 100 रुपए के. இப்போ யாராவது ஒருத்தங்க வந்து சொல்றாங்க, எனக்கு அந்த 100 ரூபாய் தரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. अब कोई तो यहाँ पर आकर आपसे कहता है, अरे भाई मेरे को 100 रुपया तू देगा क्या? உங்க மனசுல என்ன ஓடும்? आपके मन में क्या दौड़ेगा? நானே தேய்ச்சி தேய்ச்சி இவ்வளோ 100 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன், இதை எப்படி தைக்க போறேன்னு தெரியாம இருக்கேன், இதுவரை உன்ட்டு கொடுத்தா நான் என்ன பண்ண போறேன்? अरे मैं ही कितना कुछ जो है कम करके सिर्फ 100 रुपया बचा के लिया, वो भी तू पूछ रहा है. அதே மாதிரி தானே. वैसे ही ना. ஏன்னா சாரிபாத் விதவை எப்போ கேட்டாலோ தேவன் வந்து வாக்கு பண்றாரு அந்த இடத்துல, நீ போ உனக்கு செய், அதில் நீ அந்த பஞ்சகாலம் முடி மட்டும் உனக்கு அந்த பானையில எண்ணெயும் மாவும் தீராம இருக்கும்னு. देखो सरफात की विधवा जब ऐसी बात कहते तो एलिय्याह उनसे कहते तू जाके इसे कर जैसा मैं कहता हूँ, और ये अकाल के समाप्त होने तक तेरे मटके तेरे बर्तन में तेल और आटे की कमी नहीं होगी. தேவன் இடத்துல வாக்கு பண்றாரு, அந்த இடத்துல வாக்கு பண்றாரு. परमेश्वर वहां पे जो एक वादा उसके साथ कर रहे அதை அவன் நம்பினாள். उसे उसने भरोसा किया. தேவனோட வார்த்தை அவள் நம்பினாள். परमेश्वर के वचनों पे वो भरोसा की. தேவனோட வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா? देखो परमेश्वर का वचन कैसे है. லூக்கா சுவிசேஷம் 4 அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. लूका का 4 अध्याय का 32 वचन को पढ़िए. அவருடைய வசனம் அதிகாரத்துடையதா இருக்குது. उनका वचन अधिकार सहित था. There was power in his words. उनके वचन में शक्ति सामर्थ था. இப்போ ஒரு காரியம் நடக்குதுன்னா, अब एक कार्य हो रहा है तो அதுக்கு உயிர் இருந்தா தானே காரியம் செய்ய முடியும். उसके अंदर जान रहेगा तभी तो वो कार्य कर सकता है. ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுல உயிர் இருந்தா தான் அந்த காரியம் நடக்குமே. देखो एक क्रिया एक एक्शन हो रहा है, कार्य हो रहा है, इसका मतलब उसके अंदर जान है तभी तो हो रहा है. நான் பேசுறேன் இப்போ, मैं बात कर रहा हूँ अभी, அதுக்கடுத்து நான் உயிரோட இருக்கேன். इसका मतलब मैं जिंदा हूँ. அதே போல தேவனோட வார்த்தை, वैसे ही परमेश्वर का वचन ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கபடினாலதான் वो वचन जीवित है. इस वजह से அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. उस स्थान पर एक अद्भुत हो रहा है. தேவனோட வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறதுனாலதான் परमेश्वर का वचन जीवित है, इसलिए அவள் நம்பினாள், அத वो उस पे भरोसा की, விசுவாசித்தாள், उस पे विश्वास की, அற்புதத்தை கண்டாள். अद्भुत को देखी. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. தேவனோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்குது. परमेश्वर का वचन जीवित है. அதை நம்பினவங்க उस पे जो भरोसा किए அற்புதத்தை காணுவாங்க. अद्भुत को देखेंगे. பக்கத்துல கைப்பிடி சொல்லுவோமா? बगल वाले का हाथ पकड़कर बोलेंगे क्या? தேவனோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்குது. அதை நம்பினவங்க அற்புதங்களை காணுவாங்க, அதிசயங்களை காண்பார்கள். परमेश्वर का वचन जीवित है. उस पे जो भरोसा करते हैं वे अद्भुत को पाएंगे, आश्चर्य को देखेंगे. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. மூணாவதாக तीसरा, அவள் இருக்கிறது எல்லாமே கொடுக்கிறதுக்கு தயாரா இருந்தா. और जो कुछ उसके पास थे वो देने के लिए तैयार हो जाती है. அந்த 100 ரூபாய் நமக்கு கொடுக்க ரெடியா இருப்போமா? वो 100 रुपया अगर हम देने के लिए तैयार होते क्या? அதை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க.
आप ही अपने आप को जांच करके देखिए। ஒரு பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தான் மிச்சம் இருக்குது. अब देखो एक मुट्ठी भर आटा और थोड़ा सा तेल बचा हुआ है। தேவனோட வார்த்தை கேட்டு அவன் நம்பிக்கையோட செல்கிறாள் உள்ள போய். अब परमेश्वर के वचन पे भरोसा कर कर वो अंदर जाती है வேற எதுவும் பேசாம और कुछ नहीं बोली, அங்க போய் செய்கிறா. वहां पर जाके उस काम को करती ஒரு है। செல்ஃபிஷ்னஸ் இல்லாம இருக்குது. वहां पे कोई स्वार्थ खुद कर्ज नहीं है, அது சுயநலமா இல்லாம वो बिना स्वार्थ के அவ கொடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தா. वो जो कुछ उसके पास था वो देने के लिए तैयार थी। நம்மளே அந்த 100 ரூபாய் வச்சு ஒரு டைம் பிரியாணிக்கு நம்ம வச்சிருப்போம். அந்த 100 ரூபாய் நம்மளுக்காக சாப்பிடுறதுக்கு வச்சிருப்போம். हम होते तो बोलते अरे भाई एक बार के बिरयानी के लिए तो ये 100 रुपया चाहिए, इसके लिए हम रख ले होते। ஏன்னா அவள் வந்து அந்த ஒரு பிடி மாவை எண்ணெய் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டா. अब वो देखो वो एक मुट्ठी भर आटा और वो तेल भी देने के लिए तैयार हो गई। சரி, அந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன். उस जगह पर सोच कर देखिए ना, அவள் அந்த இடத்துல சுயநலமா இருந்திருந்தால் वो उस जगह पर स्वार्थी होती तो அற்புதம் நடந்திருக்குமா? अद्भुत होता क्या? அந்த அதிசயத்தை கண்டிருப்பாளா? उस अद्भुत आश्चर्य को देखी होती क्या? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலியா அந்த சாரிஃபாத் விதத்தை வந்திருக்கவே மாட்டா அப்படி இருந்துச்சுன்னா. ऐसा होता तो एलिया जो है उस सारपात के पास आए ही नहीं होते। ஆமென். आमीन। அவ சுயநலமா இல்லாமல் वो बिना स्वार्थ खुद कर्ज के அவ வந்து எல்லாம் கொடுக்க ரெடியா இருந்ததுனால वो सब कुछ देने के लिए तैयार थी। इस वजह से தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். परमेश्वर एक अद्भुत उसके लिए किए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் ஏன் அற்புதம் செய்தார்? परमेश्वर क्यों अद्भुत किए? ஃபர்ஸ்ட் पहला, எதுவும் இல்லாத நேரத்துல जब कुछ भी नहीं था, எதுவும் இல்லாத நேரத்தை தேவன் கண்டார். जब कुछ भी नहीं था परमेश्वर से देखे। எதுவும் செய்யறதுக்கு இல்லாத நேரத்தை தேவன் கண்டார் அவரை. जब उसके पास करने के लिए कुछ भी नहीं था परमेश्वर से देखे। ரெண்டாவது அவள் விசுவாசித்தாள் தேவனோட வாக்க. दूसरा परमेश्वर के वचन पे वो विश्वास की। மூணாவது எல்லாம் கொடுக்க ரெடி ஆயிட்டா. तीसरा वो सब कुछ देने के लिए तैयार हो गई। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக அழைக்கிறார். परमेश्वर हमें आशीष करने के लिए बुलाते हैं। ரெண்டாவதாக दूसरा, தேவன் எதுக்கு அழைக்கிறார் பாப்போமா? परमेश्वर क्यों बुलाते हैं देखेंगे क्या? வாசிங்கள் லூக்கா இந்த சுவிசேஷம் 4 அதிகாரம் 27வது வசனம். आप पढ़ेंगे लूका का 4 अध्याय का 27वां वचन। அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்। देखिए एलीशा भविष्यवक्ता के समय इस्राएल में बहुत से कोढ़ी थे, पर नामान सुरयानी को छोड़ उनमें से कोई शुद्ध नहीं किया गया। அநேக குஷ்டரோகிகள் இஸ்ரவேலில் இருந்தார்கள். अनेक कोढ़ी कुष्ठ रोग से पीड़ित लोग थे। நாகமான் ஏன்? नामानी क्यों चंगा हुआ? அநேக குஷ்டரோகிகள் இஸ்ரவேலில் இருந்தார்கள். अनेक कुष्ठ रोग से पीड़ित इस्राएल में थे। நாகமான் ஏன்? नामान ही இப்போ ठीक हुआ। இந்த சாரிஃபாத் விதவை ஒரு புறஜாதி. अब सारफात की जो स्त्री थी वो तो एक अन्य जाति की थी। நாகமான் ஒரு புறஜாதி தான். अब एक नामान ये भी अन्य जाति का। சிறிய தேசத்துல ரொம்ப பெரிய தளபதி. सीरिया देश में एक सबसे बड़ा प्रधान, एक सेनापति। ஏன்னா அவருடைய குஷ்டரோகத்தை ஏன் சுகமாக்கணும்? இஸ்ரவேல் இவ்வளவு நிறைய குஷ்டம் இருக்கும் போது தேவன் இஸ்ரவேல் மக்களை தெரிந்தெடுத்திருக்கா இத்தனைக்கும். देखो इस नामान के कोड कोई क्यों चंगा करना था? वो तो अन्य जाति का है। और तो देखो इस्राएल लोग तो परमेश्वर के खुद के जाति परमेश्वर ने चुन के लिया है। இஸ்ரவேல் பிள்ளைகள் இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுற நேரத்துல इस्राएल के सभी बच्चे जो परमेश्वर के बच्चे के रूप में जो बुलाए गए, தேவன் சிறிய தேசத்துல உள்ள நாமானை எதுக்கு தேர்ந்தெடுத்தார்? तो फिर परमेश्वर इस सीरिया देश के नामान को क्यों चुन के लिए? ஆமென். இப்ப நாமான் பத்தி நம்ம பார்க்கும்போது अब नामान को जब हम देखेंगे, நாகமானோட கதை வந்து ரொம்ப ஒரு சூப்பரான கதை சொல்ல போனா. देखो नामान की जो कहानी है आप देखोगे तो बहुत ही रोमांचक कहानी है। ஏன்னா நாகமான் வந்து இஸ்ரவேல்ல இருந்து ஒரு சிறு பிள்ளைய கேப்சர் பண்ணி கொண்டு வருவார். अब देखो नामान जो है जब इस्राएलियों को कैद किया जाता है तो इस्राएल देश में एक छोटी सी लड़की को कैद कर कर अपने घर ले आते गए। அவள் வீட்டுல வேலை செய்யறா. वो उस नामान के घर में नौकरानी की काम करती है। நாகமானோட குஷ்டரோகத்தை கண்டு अब नामान कुष्ठ रोग हो गया, इस बात को देखकर அவள் சொல்கிறாள், நீங்க போங்க இஸ்ரவேலுக்கு போங்க, இஸ்ரவேல்ல தேவனோட பக்தர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட நீங்க போய் பேசுங்கன்னு சொன்னாரு. अब वो इस बात को देखते हुए नामान जो उसका मालिक था उसे कहती है कि आप देखो इस्राएल में जब वहां पर एक भविष्यवक्ता है वो आपको ठीक कर सकता है करके। யாரு சொல்றா இத? ये बात कौन कह रहा है? ஒரு சிறு பிள்ளை. एक छोटी सी लड़की। ஒரு சிறு பிள்ளை. छोटी सी लड़की। இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரியவங்களா ஆயிட்டோம். आज हम इतने बड़े हो गए, ஒரு சிறு பிள்ளைக்கு பேச்சு கேட்கிறோமா? एक छोटी बच्ची की बात मानते हैं? கேட்க முடியுமா நம்மளால? क्या हम उसे सुन सकते, मान सकते हैं? அவ இல்லாட்டி அவன் ஏதாவது சொல்லிட்டு போறான்னு விட்டுருவோம் நம்ம. हम अरे ये तो छोटी बच्ची है क्या बोल के अच्छा जाने दो उसको। நாகமான் என்ன பண்றாரு? लेकिन ये नमान क्या कर रहे हैं? அது பேச்சு கேட்டுட்டு
उस लड़की की बात मानकर இஸ்ரவேலில் பயணம் பண்ணுகிறார். इस्राएल की ओर यात्रा करते गए। எலிஷா தீர்க்கதரிசி சொல்றாரு, एलिशा भविष्यद्वक्ता कहते गए, நீ இந்த யோர்தான் நதியில 7 தடவை நீ முங்கி எழுந்துச்சா உனக்கு கிளீன் ஆகும்னு. अब एलिशा भविष्यद्वक्ता नामान से कहते हैं कि तू जा योर्दान की नदी में 7 बार डुबकी मार, तू चंगा हो जाएगा। யோர்தான் நதி எப்படிப்பட்ட நதியா இருந்துச்சு? योर्दान की नदी किस प्रकार की नदी थी? கட்டர் மாதிரி இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. देखेंगे तो अब गटर की तरह था वो। ரொம்ப கருகருன்னு ஒரு வித்தியாசமான தண்ணி போல இருந்துச்சு அது. अब वो बहुत ही उसका पानी अलग ही था, काले रंग का था और अलग सा दिख रहा था। இப்போ எலிசா என்ன சொல்றாரு, அங்க போய் நீ 7 தடவை முங்கி எழுந்துன்னு. एलिशा नामान से कहते तू जा वहां पे जाके 7 बार डुबकी मार। நாமான் ஒரு क्वेश्चन எழுப்பினார் அந்த இடத்துல. अब नामान ने एक सवाल उठाया वहां पर, தமஸ்குல இவ்வளோ நிறைய அழகான நதிகள்லாம் இருக்குது, அங்க அங்கே மூழ்கி எதுக்கு சொல்லாம இங்க ஏன் சொல்றாரு அப்படி கேட்டாரு. अब देखो हमारे देश में तो इतने बड़े बड़े अपना बार बार ऐसे अच्छे अच्छे नदी है, वहां पर नहीं, यहाँ क्यों कह रहे? ஏன்னா நாகமான் அந்த அப்போ அவருடைய வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க, அவர் இதானே சொல்றாரு 7 தடவை முங்கி எதுக்கு சொல்ல, நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படி கேட்கறாங்க. अब वो कहते हैं उसके जो नमान के जो नौकर लोग हैं वो कहते हैं अरे उन्होंने तो ये छोटी बात कही ना कि 7 बार आप डुबकी मार के ले लो, तो ये बात आप क्यों नहीं कर रहे हो? இப்போ நாகமானுக்கு இருக்க சோதனைகளை பாக்குறீங்களா? अब नमान की जो परीक्षा है उसे देख रहे हो क्या? அவர் வந்து நல்ல ஒரு ஹை கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஆளு. वो एक ऊंचे किस्म के व्यक्ति சின்ன பிள்ளைகளுக்கு வார்த்தை கேட்கணுமா? ये छोटी बच्ची छोटे लोगों की बात को सुनना है क्या? வேலைக்காரங்களோட வார்த்தை கேட்கணுமா? उसके नीचे जो दास नौकर है उनकी बात सुनना है क्या? கட்டர்ல போய் 7 தடவை முங்கி எந்திக்கணுமா? अब इस गटर के समान जो काला पानी जो योदान है उसमें जाके मुझे 7 बार डुबकी मारना है क्या? நீங்க பண்ணுவீங்களா? आप होते तो करते क्या? அது நம்மளே யோசித்து பார்ப்போம் அந்த இடத்துல. हम भी अपने आप को उस जगह पर रख के सोच के देखेंगे। நாகமான் அப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லாம எந்திரிச்சு போய் அந்த நதியில 7 தடவை முங்கி எந்திக்கிறார். अब नामान भी दो को बिना सोच विचार के उसी नदी में जाकर 7 बार डुबकी मार के उठते गए। எந்திக்கும் போது அவருடைய தோள்கள் எல்லாமே குஷ்டரோகத்தோட இந்த தோள்கள் எல்லாமே இப்போ ஒரு சிறு பிள்ளையின் தோல் போல மாறிட்டான். अब जब 7वीं बार जब डुबकी मार के उठे तो उनकी जो शरीर की चमड़ी थी जहाँ पे कोढ़ कुष्ठ रोग था वो ठीक हो गया, एक छोटे बच्चे के चमड़ी के समान हो गया। இப்போ தேவன் எதுக்கு நம்மளை அழைக்கிறாரு? तो परमेश्वर में किस लिए बुलाते गए? ரெண்டாவது பாயிண்டாக दूसरा पॉइंट 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 16 वचனம். दूसरे राजा का 5वें अध्याय का 17वां वचन। 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 16 வசனம். दूसरे राजा அவன் இறங்கி தேவனுடைய மனுஷரின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான்। तब वो उसकी बात मानकर जब वो उस नदी पर उतरा तो उसने जब 7 बार डुबकी लिया तो वो शुद्ध हुआ और एक उसका शरीर छोटे बच्चे के समान हो गया। அஞ்சு அதிகம் 16 வசனம் 16வது வசனம். 14वां वचन पढ़िए। 16वां वचन। அதற்கு அவன் நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்கிறேன் என்றான்। வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான்। अब एलिशा ने यहोवा जिसके सम्मुख मैं हूँ उपस्थित रहता हूँ उसके जीवन की में कुछ भेंट ना लूंगा, और जब उसने उसका बहुत विवश किया कि भेंट को ग्रहण कर तब वो इनकार ही करता रहा। 15வது வசனத்தை ஒருக்க வாசிங்க. 15वां वचन। அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடே அல்லாமல் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனைத் தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன்। இஸ்ரவேலில் உள்ள தேவனை தவிர इस्राएल को छोड़ வேற தேவன் இல்லைன்னு நான் அறிந்திருக்கிறேன். और कहीं परमेश्वर नहीं है मैंने जाना। आगे இந்த இடத்துல என்ன நடக்குது? इस जगह पर क्या हो रहा है? ஒரு புறஜாதி சொல்கிறாரு, एक अन्य जाति का व्यक्ति कह रहा है இஸ்ரவேலில் உள்ள தேவனை தவிர வேற தேவனை நான் அறிந்திருக்கிறேன்னு. इस्राएल को छोड़ और कहीं परमेश्वर नहीं है मैंने जान लिया அந்த है। இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. उस जगह पर परमेश्वर के नाम की महिमा हो रही है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேலை தவிர வேற தேவன் இல்லைன்னு நான் அறிந்திருக்கிறேன். अरे इस्राएल को छोड़ और कहीं परमेश्वर नहीं है, इस बात को मैं जान गया हूँ। இது ஒரு புறஜாதி அறிகிறாரு. ये एक अन्य जाति व्यक्ति जानता है। இப்போ தேவன் எதுக்கு நம்ம அழைத்திருக்கிறார்? अब परमेश्वर में किसके लिए बुलाए गए? அவர் நாமத்தின் மகிமைக்காக. उनके नाम की महिमा के लिए। தேவன் நம்மளை எதுக்கு அழைத்திருக்கிறார்? परमेश्वर में किस लिए बुलाए गए? அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. उनके नाम की महिमा के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த இடத்துல अब इस जगह पर நாமான் குலால நாமான் குலால ஈகோ இருந்துச்சுன்னா, नामान के अंदर एक अहंकार ईगो होता तो, இல்லாட்டி ஒரு சுப்பீரியாரிட்டி ஒரு திங்கிங் இருந்துச்சுன்னா அவருக்குள்ளால, अगर नहीं ऐसा एक अलग ही विचार उनके अंदर होता तो இந்த அற்புதம் நடந்திருக்குமா?
ये अद्भुत हुआ होता क्या? நாகமான் வீட்டிலே இருந்திருப்பாரு. नामान तो घर पर ही बैठे होते, அந்த சின்ன பிள்ளை சொன்ன பிறகு அவர் வீட்டிலே இருந்திருப்பாரு. वो छोटी लड़की बोलने के बावजूद वो घर पर ही बैठे होते, தன்னை இறக்கி அந்த இடத்துல अपने आप को नीचे उतार कर, தன்னை தாழ்த்தி अपने आप को दीन कर அந்த சின்ன பிள்ளையின் பேச்சு கேட்டு, उस छोटी बेटी की बात मानकर, எலிஷாவின் பேச்சு கேட்டு, एलिशा की बात मानकर, வேலைக்காரர்களை பேச்சு கேட்டு उसके नौकरों की बात मानकर, சொன்னபடி செய்தனால जैसे वो कहे वैसे किए, इस वजह से தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு அந்த இடத்துல. परमेश्वर के नाम की महिमा है इस जगह पर। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அதே போல நம்ம வாழ்க்கையில கூட நிறைய நேரத்துல वैसे हमारे जीवन में भी कई बार கிறிஸ்தவங்கள்னாலே நம்ம எப்பவுமே தூக்கி காட்டிடக் கூடாது. मसीह करके हम अपने आप को ऊंचा नहीं दिखाना है, நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் தான் தூக்கி காட்டணும். हमें सिर्फ एक ही बात को ऊंचा उठाना है। நம்ம ஆராதிக்கிறது என்ன நேற்றும் என்று என்று மாறாதவர், அப்ப இன்னும் அவர் என்னோட ஜீவோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு हम जिसकी आराधना करते वो कल आज हमेशा एक जैसे वो आज भी जिंदा है कर மற்றபடி நம்ம வாழ்க்கையை நம்ம தாழ்த்திக்கணும் எப்பவுமே. और हमारे जीवन को जो है दीन करना है। நம்ம பெருமைப்படுத்திக் கூடாது. हम ही अपने आप को जो है बड़ा नहीं करना है, எல்லா பெருமை அவருக்கு தான். सारा घमंड आदर उनके लिए। நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம்னா आज हम जिंदा है तो அது அவரால் தானே. वो उन्हीं के वजह से। ஹல்லேலூயா, हालेलूया, ஹல்லேலூயா. हालेलूया। பக்கத்துல கைப்பிடி சொல்றீங்களா? बगल वाले का हाथ पकड़ कर बोलोगे क्या? நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா அது அவருடைய கிருபைனால தான். आप जिंदा है तो ये उनका अनुग्रह है। ஹல்லேலூயா. हालेलूया। இப்ப நாகமான் கதையில நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அவர் அந்த சம்பவத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? अब इस नामान की कहानी से उनके जो जीवन में हुआ उसे क्या समझ सकते हैं? தாழ்த்திட்டான். अपने आप को दीन किया, ஒரு ஈகோ மைண்டட் இல்லாம और उसके अंदर एक अहंकार की विचार नहीं, தன்னை தாழ்த்திக்கிட்டான். अपने आप को दीन कर लिया। இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டாக சாரிஃபாத் வித வந்து ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னது? अब पहला पॉइंट, जब सारपात की विधवा आशीष पाने का कारण சுயநலம் இல்லாம बिना स्वार्थ के அவள் இருக்கிறதெல்லாம் கொடுக்கறது ரெடியா இருந்தனால. जो भी उसके पास था देने के लिए तैयार हो गई। இப்போ நாகமான் வந்து ஒரு தேவனுடைய சாட்சியாக, அதுக்கப்புறமா ஒரு தேவனுடைய மகிமைக்காக அழைக்கப்பட்டது காரணம் என்னது? अब नामान परमेश्वर की साक्षी गवाही के रूप में और उसकी महिमा के लिए बुलाए जाने का कारण தன்னை தாழ்த்தினால், ஈகோ இல்லாதபடினால். वो अपने आप को दीन किए, उनके अंदर कोई अहंकार ईगो नहीं था, इस वजह से। ஹல்லேலூயா. हालेलुया। மூணாவதாக तीसरा, தேவன் எதுக்கு அழைத்திருக்கிறார்? परमेश्वर किसे बुलाए गए? நம்மளை யூஸ் பண்ணதுக்காக. हमें इस्तेमाल करने के लिए। எதுக்கு அழைத்திருக்கிறார்? किसके लिए बुलाए गए? நம்மளை யூஸ் பண்ணதுக்காக. हमें इस्तेमाल करने के लिए। நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலாம், हमें आशीर्वाद मिल सकता है, நம்ம சாட்சியா வாழலாம். हम गवाही का जीवन जी सकते இது हैं। எல்லாத்துக்கும் காரணம் அவர் நம்மளை யூஸ் பண்றாரு, அதுக்காக தான். ये सब का कारण वो हमें इस्तेमाल करना चाहते हैं। நாம் we are just a mere human beings. हम सिर्फ एक आम तौर पर साधारण मनुष्य है। நம்மலாம் ரொம்ப ஒரு நம்ம வேணா மிருக ஜாதியில ரொம்ப பெரியவங்களா இருக்கலாம். हम हो सकता है कि ये जो सारे जानवर के उनसे थोड़ा ऊपर हो सकते हैं, தேவ சன்னதி முன் நம்ம ஒண்ணுமே இல்ல. लेकिन परमेश्वर के सामने कुछ भी नहीं। நம்ம இப்போ உயிரோட இருக்கோம், அவர் போடுற பிச்சையால தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். हम आज जिंदा है तो ये उनका दिया हुआ भीख है, அது பிச்சையின் மூச்சால தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். उनके भीख के श्वास में ही आज हम श्वास ले रहे हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் நம்மளை யூஸ் பண்ணதுக்கு அழைத்திருக்கிறார். परमेश्वर हमें इस्तेमाल करने के लिए, उपयोग करने के लिए बुलाए गए। பக்கத்துல கை பிடி சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, தேவன் நம்ம யூஸ் பண்ணதுக்கு அழைத்திருக்கிறார். परमेश्वर हमें इस्तेमाल करने के लिए बुलाए गए। ஹல்லேலூயா. हालेलुया। பவுலை பத்தி எல்லாருக்குமே தெரியும். पौलुस के बारे में आप सबको पता है, கிறிஸ்தவங்களை ரொம்ப துன்புறுத்தின ஒரு ஆளு. मसीह लोगों को बहुत ही सताए। எனக்கு தான் எல்லாம் தெரியும், मुझे सब कुछ पता है, நான் தான் ரைட்டு, मैं सही व्यक्ति हूँ। அப்படிப்பட்ட மனிதன் தான் பவுல். ऐसा मनुष्य पौल, அவர் என்ன பண்ணாரு? எல்லா கிறிஸ்தவங்களும் துன்புறுத்தினாரு. वो क्या के सारे मनुष्य, सारे ईसाई मसीह लोग को जो सताए। எதுக்கு தெரியுமா? क्यों पता है? நீங்களாம் தப்பு பண்றீங்க, आप सब गलत कर रहे हो, நீங்களாம் எதுவுமே கரெக்டா செய்யல, இயேசுன்னு ஒருத்தர் இல்ல அப்படி சொல்லிட்டு, அவருக்கு தேவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லா கிறிஸ்தவங்களும் துன்புறுத்தினாரு. अब देखो वो कहने लगे कि तुम जो है गलत कर रहे हो, मसीह कोई नहीं है, यीशु करके कोई नहीं, तुम गलत बोल रहे हो करके उनको सताने लगे। ஆனால் தமஸ்கு போகும்போது, लेकिन दमस्कस की ओर जाते समय, அந்த அந்த பயணத்துல उस यात्रा में இயேசு தோன்றினார். यीशु उनके सामने आए। பவுல் கிட்ட நீங்க யாருன்னு? पौलुस ने पूछा कि நீ मैं कौन துன்புறுத்துற है? தேவன் நானே. उस प्रभु ने कहा कि तू जिसे सताता है वो यीशु मैं हूँ। நீ துன்புறுத்துற தேவன் நானே, तू सताने वाला प्रभु मैं ஏன் हूँ। என்ன துன்புறுத்துறன்னு? तू क्यों मुझे सता रहा है? அந்த இடத்துல उस जगह पर பவுலுக்கு ஒரு அழைப்பது கிடைச்சு. पौल को एक बुलाहट मिली, ஃபுல் லைஃபே சேஞ்ச் ஆயிட்டு. पूरा जिंदगी बदल गई।
எவ்வளவு நாள் துன்புறுத்திட்டு இருந்தானோ கிறிஸ்தவங்கள जितने दिन तक मसीह लोग को सता रहा था, இப்போ துன்பத்தை வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. अब वो खुद सताए जाने के लिए अपने आप को अर्पण किए। இவ்வளவு நாளா துன்புறுத்தி இருந்த பவுல் வந்து अभी तक पौल जो दूसरों को मारते थे, सताते थे, இப்போ துன்பத்தை வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. अब खुद मार खाने के लिए और सताए जाने के लिए तैयार हो गए। தேவன் நம்மளை யூஸ் பண்றாருன்னா परमेश्वर में इस्तेमाल कर रहे तो நம்மளோட வாழ்க்கை ஈஸியா இருக்காது. वो जीवन आसान नहीं होगा। துன்ப நேரம் வரும், तकलीफ का समय आएगा, கஷ்ட நேரம் வரும், कष्ट का समय आएगा, எல்லா போராட்ட வேலையும் வரும். हाँ संघर्ष का समय आएगा, ஏன்னா அவர் நம்மளை யூஸ் பண்றாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. क्योंकि वो हमें इस्तेमाल करे, इस बात को याद रख लीजिए। எப்போதும் கைவிட மாட்டார். कभी भी हाथ नहीं छोड़ेंगे। ஓட்டத்தின் கடைசி வரை நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாத்து நடத்துவார். दौड़ के अंत तक हमारे साथ रहकर हमारी रखवाली करेंगे। இதை நம்புற ரெண்டு பேரும் கரங்களை தட்டி அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? इस पे भरोसा करने वाले ताली बजाकर परमेश्वर का धन्यवाद करेंगे क्या? பவுல் வந்து पौलुस आकर இப்போ கைது பட்டு அவர் போகிறார். वो कैद होकर जा रहे हैं। அந்த ஒரு ஷிப்ல ஏறி போகும்போது वो एक जहाज में यात्रा करते समय ஷிப் கவுலுக்கு நேரம் வந்துட்டு, ஏன்னா அந்த சுழல் கால்ச்சினால ரொம்ப புயல் அடிக்கிற நேரம். अब देखो एक बड़ी तूफान भवंडर आया, इस वजह से वो जहाज जो है पानी में पलट जाएगा, ऐसी स्थिति आ गई। 276 பேர்ல 276 व्यक्तियों में தேவன் பவுலை தேர்ந்தெடுத்தார் அந்த இடத்துல. परमेश्वर पौलुस को चुन के लिए। எதுக்கு தெரியுமா? क्यों पता है क्या? அவங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறதுக்காக, उनको शांति देने के அவங்க लिए, எல்லாருமே ஒரு காம்னஸ் கொண்டு வரதுக்காக, उनके अंदर एक अच्छे से जो एक अच्छा मन से एक शांत लाने के लिए। தேவன் நம்மளை எதுக்கு அழைத்திருக்கார் தெரியுமா? परमेश्वर में क्यों बुलाए पता है எதுக்கு क्या? யூஸ் பண்ண தெரியுமா? क्यों इस्तेमाल करे पता है क्या? மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக. दूसरों को आशीष करने के लिए, அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக. दूसरों के लिए हम आशीर्वाद बनकर रहने के लिए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। 12 சிஷ்யர்கள் தேவன் தேர்ந்தெடுத்தார். 12 चेलों को परमेश्वर चुन के लिए। அவங்க வாழ்க்கை ஈஸியா இருந்துச்சா? उनका जीवन आसान था இயேசு क्या? கூட இருக்கவங்க 3.5 வருஷம் எப்படி தப்பி போயிட்டாங்க. यीशु के साथ 3.5 साल जो कैसे तो बच के निकल गए। ஏன்னா அதுக்கு பிறகு उसके बाद யூதர்களே அவங்களை கொல்லது கிடையாது இருந்தாங்க. यहूदी लोग उनको मार डालने के लिए तैयार थे, பட் தே டிடன்ட் கிவ் அப், அவங்க விட்டு கொடுக்கல. लेकिन उन्होंने हार नहीं माना। தேவன் தான் எங்களை பயப்படுத்தணும், परमेश्वर में इस्तेमाल करना चाहिए, தேவன் தான் எங்களை பயப்படுத்தணும் சொன்னாங்க. வெறியா இருந்தாங்க. परमेश्वर में इस्तेमाल करना चाहिए करके एक जिद के साथ थे। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போமா கொஞ்சம்? अभी हम जरा सोच कर देखेंगे क्या? இப்போ நமக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடாத ஒரு நேரம் வந்து வரப்போது சீக்கிரமா, அப்படிப்பட்ட காலங்கள்லாம். अब ऐसा समय आने वाला है कि सुसमाचार हम प्रचार नहीं कर सकते, பக்கத்து வீட்டுக்காரங்களோட நம்மளால பேச முடியாது. बगल वाले पड़ोसी से हम बात नहीं कर सकते, ஏன்னா இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். क्योंकि ये तो मसीह करके ऐसा आ வீட்லயே जाएगा। அடங்கி கிடக்குற நிலைமையில घर के अंदर ही बंद रहते स्थिति में, கதவை திறந்துட்டு நம்ம வெளியே போய் சுவிசேஷம் சொல்ல முடியும்? இயேசு தான் தேவன் நம்ம சொல்ல முடியுமா? घर का दरवाजा खोलकर बाहर जाकर यीशु ही सच्चा परमेश्वर है बोल सकते हैं क्या? நம்ம பார்ப்போம் இயேசு தான் நம்மளை பயன்படுத்துறாருன்னு சொல்லிட்டு யோசிப்போம். हम सोचेंगे कि यीशु हमें इस्तेमाल कर रहे हैं क्या? அப்போதான் நம்ம तभी हम அவர் ஊழியத்தை செய்ய முடியும். वो उनकी सेवकाई को कर सकते हैं। எலியாவோட வாழ்க்கை ஈஸியா இருந்துச்சா? एलिया का जीवन आसान था क्या? சுத்தமா கிடையாதுங்க. नहीं, बिल्कुल नहीं। வாழ்க்கையை ஓட்டமா தான் ஓடிட்டு இருந்தார் அவரு. जीवन भर दौड़ते ही रहे, எல்லா இடத்துலயும் ஒளிஞ்சு போயிட்டு இருந்தாரு. हर जगह पर छिप कर जाते थे, ஆனா எந்த இடத்துலயும் लेकिन किसी भी அவர் जगह தீர்க்கதரிசி சொல்லாம போவே இல்ல. वो भविष्यवाणी कहे बिना नहीं गए। எங்க கண்டிக்கணுமா அங்க கண்டிச்சாரு, जहाँ पे डांटना है वहाँ डांटे, எந்த திட்டணுமா अங்க திட்டினாரு, जहाँ पे चिल्लाना है वहाँ चिल्लाए, எந்த இடத்துல தீர்க்கதரிசி சொல்லாம அந்த இடத்துல சொன்னாரு. जहाँ पर भविष्यवाणी कहना है वहाँ पर भविष्यवाणी कहे। 3 வருஷம் மழை இல்லாம கூட போனாலும் போட்டுன்னு சொல்லி அவர் சொன்னாரு. और उन्होंने कहा 3.5 साल बारिश नहीं होगी, इस बात को भी कहे। பாத்தீங்களா, தேவன் அப்ப கூட காகத்தை கொண்டு போஷித்தார். फिर भी देखो परमेश्वर ने कौवे के द्वारा खिलाए। அழைத்தவர் உண்மை உள்ளவர். बुलाने वाला सच्चा है। ஹல்லேலூயா. हालेलुया। பக்கத்து கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். बुलाने वाला सच्चा है, जिसने अभी तक चलाया वो आगे भी चलाएगा। இப்போ நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, अब यहाँ पर आप बैठे हो तो இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? इसका क्या मतलब है? தேவன் எல்லாம் அறிந்திருக்க தேவன். परमेश्वर अच्छे से जानते हैं बात को, அவருக்கு தெரியும் उनको पता है। நீங்க எல்லாருமே அவருடைய மனதின் பாரத்தை உணர்ந்திருப்பீங்கன்னு. आप सभी जो है उनके मन की बोझ को जानते हो कर இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்து முடிச்ச பிறகு, यीशु मसीह पृथ्वी पर अपनी सेवकाई खत्म करने के बाद அவர் பரலோகத்து போறதுக்கு முன்னாடி ஒரு கடைசி சொன்னது என்ன தெரியுமா? वो स्वर्ग जाने से पहले अंत में एक बात कहे, क्या पता है क्या? உலகம் என்று சென்று सारी जगत में जाकर சுவிசேஷகர்களை உருவாக்குங்கள், चेलों को बनाओ। அவங்களுக்கு பரிசுத்த இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறமா பரிசுத்த பிதாவை நாமத்தினால அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. और उसके बाद उन्हें जो है पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो। சொன்னது என்ன? நீங்க போய் காஸ்பல் அறிவிங்க அப்படின்னு சொல்றாரு. देखो उसमें कहते हैं, आज्ञा देते कि तुम जाके सुसमाचार सुनाओ।
எருசலேம் முழுவதும், யூதேயா முழுவதும், அதுக்கப்புறம் சமாரியா முழுவதும், உலகத்துக்கு கடைசி பரியந்தம் வந்து நீங்க சுவிசேஷம் அறியுங்க அப்படி சொல்றாரு. वो कहते हैं यरूशलेम के छोर तक, यहूदिया के छोर तक, समारिया के छोर तक, दुनिया के अंत तक जाके सुसमाचार सुनाओ. இதான் அவருடைய பாரமா இருந்துச்சு. यही उनका बोझ था. இதான் அவருடைய यही उनका பாரமா இருந்துச்சு. बोझ था. இப்போ நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொல்ல போனா, अब यहाँ पर हम बैठे तो அவருக்கு தெரியும் நம்மளுடைய பாரத்தை, தேவன் வந்து இயேசுவோட பாரத்தை நம்மள எல்லாம் சுமக்க முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். उन्हें पता है कि हम यीशु के बोझ को हम सभी यहाँ से उठा सकते करके. அதனால நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர். इसीलिए हमें चुन के लिए, அதனால அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். इसीलिए हमें बुलाए गए. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. பக்கத்துல கரங்களை பிடிச்சு கேக்குறீங்களா? बगल वाले का हाथ पकड़कर पूछोगे क्या? தேவனோட பாரத்தை நீங்க அறிந்திருக்கீங்களா? ஆமென். परमेश्वर के बोझ को आप जानते हो क्या? இந்த ஈச் ஒன் கேட்ச் ஒன் இருக்கு இல்லையா, ये जो ईच वन कैच वन है, இதை நம்ம ஒரு முழு மனதோட செய்யணும். அவரோட பாரத்தோட நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. इसे पूरे मन से बोझ के साथ हमें इस कार्य को करना है. தேவன் நம்மளை அழைத்திருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. परमेश्वर में बुलाए, इस बात को स्मरण रखिए. அந்த அழைப்பதை தட்டி விட்டா என்ன ஆகும் தெரியுமா? उस बुलाहट को हम ठुकरा देंगे तो क्या होगा? பயந்துடாதீங்க. நான் அந்த அழைப்பதை தட்டி விட்டா என்ன ஆகும் பாப்போமா? उस बुलाहट को हम ठुकरा देंगे तो क्या होगा, हम देखेंगे क्या? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 பாயிண்ட் பார்த்துறோம். தேவன் நம்மளை எதுக்கு அழைத்திருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறதுக்காக அழைத்திருக்கிறார். 3 पॉइंट हम देख लेंगे. पहले परमेश्वर में आशीष करने के लिए बुलाए, அவர் நாமத்தை மகிமைக்காக அழைத்திருக்கிறார். उनके नाम की महिमा के लिए बुलाए, நம்மளை யூஸ் பண்ணதுக்காக, நம்மளை பயன்படுத்துறதுக்காக அழைத்திருக்கிறார். हमें इस्तेमाल करने के लिए बुलाए गए. இப்போ அவர் அழைப்பதில் நம்ம தட்டி விட்டா என்ன ஆகும்? अब हम उनकी बुलाहट को ठुकरा देंगे तो क्या होगा? அதை நம்ம கீழ்ப்படியாமல் போனா என்ன ஆகும்? हम उनकी बात नहीं मानेंगे तो क्या होगा? இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த 3 காரியத்திலுமே தேவ பக்தர்கள் வந்து கீழ்ப்படிதார்கள், தேவனோட வார்த்தை கீழ்ப்படிதார்கள் அவர்கள். अब इस तीनों चीज में देखेंगे तो जो परमेश्वर के भक्त थे वो परमेश्वर की बात को माने. தேவனோட வார்த்தையில வல்லமை உண்டு. परमेश्वर की बात में सामर्थ्य थे. அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிதவர்கள் उस बात को जो मानते गए, அதிசயங்களை கண்டார்கள், आश्चर्य को देखे, அற்புதங்களை கண்டார்கள், अद्भुत को देखे, தேவனோட நாமத்தை மகிமைக்காக வாழ்ந்தார்கள், परमेश्वर के नाम की महिमा के लिए जिए, சாட்சியா வாழ்ந்தார்கள், गवाही का जीवन जिए தன்னை யூஸ் பண்ணதுக்கு அர்ப்பணிச்சாங்க. और अपने आप को इस्तेमाल होने के लिए अर्पण किए. அது சும்மா யூஸ் ஆகல, பயங்கரமா யூஸ் ஆனாங்க. वो सिर्फ खाली नहीं इस्तेमाल हुए, भयंकर रूप से इस्तेमाल हुए. இப்போ இந்த தேவனோட அழைப்பதை நம்ம மறுதலி அதை நம்ம விட்டுட்டு அதை கேட்காம அதுக்கப்புறமா அவருக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனா என்ன ஆகும்? अब परमेश्वर के बुलाहट को हमने इनकार कर दिया, ठुकरा दिया और उनकी बात नहीं मानेंगे तो क्या होगा? ஆக்கான் எல்லாரும் தெரியும்ல, ஆக்கான் சம்பவம் பத்தி आकान की घटना आप सबको पता है ना, ஒரு சின்னதா சுருக்கமா சொல்றேன். और मैं छोटे से रूप में बताता हूँ. ஆக்கான் வந்து आकान जो है, இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே கூட்டிட்டு இந்த எரிகோ தடந்து அங்க ஆயப்பட்டத்துல வராங்க. अब देखो इस्राएली सभी एरिगो की शहर से जीतकर अब आई की शहर के पास आए. ஆய் வந்து ரொம்ப சின்ன ஒரு பட்டணம் தான். अब आई शहर, ये जो नगर है बहुत ही छोटी सी नगर, ஈஸியா பற்றி கொள்ளலாம். अब उसे आसानी से जीत सकते गए. ஏன்னா அப்போ கூட 30 பேர் போறாங்க உள்ள. तब भी 30 जन अंदर जा रहे हैं. போனவங்க இறந்துட்டாங்க. अब जो 30 गए मर गए. ஏன் ஆண்டவரே எங்களால பெற முடியல அப்படி சொல்லி கேட்கும்போது, जब जो यहोशू ने पूछा कि परमेश्वर हम इसे क्यों नहीं पा सके, உங்க குரூப்ல ஒரு வைரஸ் இருக்குது, அந்த வைரஸ் எடுத்து போடுன்னு சொல்றாரு தேவன். आपके ग्रुप में एक वायरस है, उसे निकाल देने के लिए परमेश्वर कहते. ஆக்கான் என்ன பண்றான்னா, आकान ने क्या किया? இதுக்கு முன்னாடி எரிகோ பட்டணத்தை கைப்பற்றும் போது जब एरिगो के ऊपर ये लोग विजय प्राप्त किए, தேவன் சொன்னாரு எதுவுமே எடுக்க கூடாது அங்கிருந்து. परमेश्वर ने आज्ञा दी थी कि इस एरिगो से कुछ भी मत उठाना. ஆக்கானும் அவனோட குடும்பமும் आकान उसके परिवार ने கீழ்ப்படியாம बात ना मानकर இச்சித்தார்கள், பொருட்களை இச்சித்தார்கள். इन चीजों के ऊपर लालच किए. அவங்க பொருட்களை இச்சித்தபடினால் चीजों पे लालच की इस वजह से அவங்க பெற்றுக்கொள்ள முடியல, वे उसे आगे प्राप्त नहीं कर सके, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. आशीर्वाद को प्राप्त नहीं कर सके. அந்த இடத்துல தேவனோட நாமம் மகிமைப்படாம போச்சு. उस जगह पर परमेश्वर के नाम की महिमा नहीं हुई. இல்லாட்டி ஆயப்பட்டினத்தை சீக்கிரமா பிடிச்சிடலாம்ல. नहीं तो आई नगर शहर को आसानी से पकड़ लिए होते ஒரு ना. சின்ன சிட்டில போய் அவங்க இழந்துட்டாங்க. एक छोटे से नगर शहर के सामने हार गए. அங்க தேவனுடைய மக்கள் வந்து யூஸ் பண்ணாம போறதுக்கு காரணம் என்னன்னா, ஆக்கான் வந்து இச்சித்தப்படுகிறாங்க. वहां पे परमेश्वर के लोगों को परमेश्वर इस्तेमाल नहीं करने का कारण ये आकान जो के लालच किया. நான் ஆக்கான் அவங்க வந்து கல்லெஞ்சு கொன்ன பிறகு, आकान के ऊपर पथराव करके उसे मार डालने के बाद, முற்றிலுமாக அந்த வைரஸ் வேரோட எடுத்து போட்ட பிறகு उस वायरस, उस कीटाणु को जब पूरी तरह से निकाल दिया गया, அவங்க வெற்றி கண்டார்கள். वे विजय को प्राप्त किए. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. இச்சை लालच, इच्छा, இச்சை வந்து நம்மளை கீழ்ப்படியாம போக வைக்கும். अभिलाषा, लालच जो हमें बात नहीं मानने को रखेगी. இச்சை நம்மளை கீழ்ப்படியாம போக வைக்கும். ये लालच, ये अभिलाषा में बात मानने को नहीं रखेगी. இரண்டாவதாக दूसरा அனனியா சஃபீரா, अननिया और सफीरा.
இப்போ அந்த அந்த நாட்கள்ல வந்து சபை வந்து அந்த பெருகிட்டு இருக்கும்போது उन दिनों में, प्रेरितों के दिनों में, जब कलीसिया बढ़ रही थी, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தசம பாகமாக 10ல் ஒரு பகுதி கொடுப்பாங்க. दशमांश के रूप में उन्हें 10 में से एक हिस्सा देते थे. அனனியா சஃபீரால வந்து லேண்ட் வித்துட்டாங்க. और अनन्या सफीरा जो है जमीन को बेच दिए. சபைக்கு கொடுக்க வேண்டிய பகுதி அவங்க வந்து கொஞ்சம் சீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. और जो कलीसिया को जो देना था हिस्सा, उसमें से थोड़ा बोले कि अरे हम थोड़ा जो है धोखा कर लेते करके उन्होंने जो है चीटिंग करने को देखा. தனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு उसमें से कुछ लेकर रखकर பரவ அங்க போறாங்க. बाद में जाते हैं. பேதுருட்ட போய் சொல்றாங்க, पत्र से जाकर कहते இதோ நாங்க லேண்ட் வித்துட்டோம் அப்படி சொல்லிட்டு அங்க இவ்வளவு பைசா கொடுக்குறாங்க. और कहते कि देखो हमने तो जमीन बेच दिया और उसका जो एक कीमत जो है वो इतना ही பஸ் है. அனனியா போறாரு. पहले अनन्या जाते हैं. இது பொய் சொன்ன உடனே, इस झूठ को कहते ही, அந்த பொய் சொன்ன உடனே उस झूठ को कहते ही கீழே வந்து மரித்து போய்விட்டார். वो नीचे गिर के मर गए. அடுத்து சஃபீரால் வராது. अगला सफीरा आती है. நாங்க இவ்வளவுதான் வித்தோம் சொல்லிட்டு மறுபடியும் போய் சொல்றா. वो भी कहते कि हमने इतने ही दाम में इसे बेचा करके झूठ बोलती है. அவளும் கீழே விழுந்து மரித்து போய்விட்டார். वो भी नीचे गिर के मर गई. பாருங்க, பாவம் செஞ்சா குடும்பத்தோட செய்றாங்க, देखो पाप करे तो परिवार के साथ मिलके कर रहे குடும்பத்தோட இறந்து போறாங்க. और परिवार के साथ ही मर गए. ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுங்க பொய் சொன்னதுக்கு காரணம் என்னது இந்த இடத்துல? ये झूठ बोलने का कारण क्या है इस जगह पर? அவங்களுக்கு ஒரு கிரீடினஸ் இருந்துச்சு, उनके अंदर एक लालच थी. ஒரு லாலச், அந்த ஒரு பேராசை இருந்துச்சு. एक जो कि उनके अंदर एक बड़ी लालसा इच्छा थी. எனக்கு எனக்கு கடை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், அவங்களுக்கு தெரியாம போமே, எனக்கு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு मैं थोड़ा लेके रख लेता, ये तो मेरा ही है, मैं थोड़ा मेरे लिए रख लेता हूँ करके वो जो है चोरी छुपे करने को देखे. ஆக்கான் நிச்சித்தான். आकान ने लालच किया அனனியா சஃபீரா வந்து பேராசைப்பட்டாங்க, எனக்கு கொஞ்சம் வேணும் சொல்லிட்டு. और अनन्या सफीरा ने बड़ी लालसा की कि अरे हमारा है तो हमें और चाहिए कर कर. இன்னொன்னு ஆளை பார்ப்போமா, और एक व्यक्ति को देखेंगे, தேவனோட அழைப்ப மறுதலித்தனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. परमेश्वर के बुलाहट को उसने इनकार किया तो उसके साथ क्या हुआ? யூதாஸ் இஸ்காரியத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். यहूदास इस्कारियत के बारे में सबको पता है. அவன் தேவனை மறுதலித்த பிறகு, இயேசுவை மறுதலித்த பிறகு, वो प्रभु यीशु का इनकार करने के बाद அவனுக்கு இன்னும் சான்ஸ் இருந்துச்சு, அவன் ரட்சிப்பை காத்துக்கொள்ளதுக்காக அவனுக்கு இன்னும் சான்ஸ் இருந்துச்சு. वो अपने उद्धार को बचा लेने के लिए उसको मौका था. அப்போ கூட அவன் ஈகோ ஹர்ட் ஆக வச்சுட்டு அவனுக்கு இருந்த ஒரு மனம் வந்து ஹர்ட் ஆக வச்சு, நம்ம மறுபடியும் போக மாட்டேன், நான் நாண்டு கொண்டு செத்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நாண்டு கொண்டு செத்தான். और उसके मन में जो अहंकार थी इस बात से कि अरे मैं फिर से नहीं जाऊंगा, इस वजह से उसने जो अपने लिए खुद के लिए फांसी लगाकर लटक गया. இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா, ये तीनों जन को देखोगे तो மொத்தம் 4 பேரு, 4 जन, யூதாஸ், यूदास, அனனியா சஃபீரா, अनन्या सफीरा, ஆக்கான். आखान. இவங்களுக்கு முடிவு எப்படி இருந்துச்சு? इनका अंत कैसा था? மரணம் தான் முடிவா இருந்துச்சு. मृत्यु ही अंत था. காரணம் என்னது? कारण क्या? இவங்க கீழ்ப்படியாம போனதுக்கு காரணம் என்னது? ये बात नहीं मानने जाने का कारण क्या था? இச்சை, பேராசை, ஈகோ. इच्छा, लालच, बड़ी लालसा ஒரு और ईगो. ஒரு ஒரு டயகிராம் நம்ம பார்ப்போமா? एक चित्र डायग्राम हम देखेंगे क्या? இச்சை, பேராசை, ஈகோக்கு காரணம் என்னதுன்னு சொல்லிட்டு. इच्छा, लालच, ईगो का, बड़ी लालसा का कारण क्या है? ஓகே, தமிழ்ல பார்ப்போம். கீழ்ப்படியாமை காரணம் என்னது? கீழ்ப்படியாமை தான் வேறு, ஓகேவா? देखो बात नहीं मानना ही जड़ है. இந்த கீழ்ப்படியாமை தான் நம்ம இருக்கிறோம். ये जो बात नहीं मानना है वहां पर हमें रख लीजिए. இப்போ அதுக்கு பிரான்ச், அதுக்கு ஒரு வளருது வந்து சுயநலம். अब वो जो बढ़ रहा है वो पेड़ जो है उसमें स्वार्थ आ रहा है. இந்த செல்ஃபிஷ்னஸ்னால தான் ये स्वार्थ खुदकश के वजह से மூணான வருது, பேராசை, இச்சை, அகங்காரம் இல்லாட்டி ஈகோன்னு சொல்லலாம். अब उसके वजह से जो पेड़ में जो डाली आ रही है उसमें आता है लालच, आता है अभिलाष, आता है. ஹிந்தில போடு இருக்கா? பாத்தீங்கன்னா நம்ம கீழ்ப்படியாம போறதுக்கு காரணம் என்னது? अब देखो हम बात नहीं मानने जाने का कारण क्या हो रहा है? இச்சை, लालच, பேராசை, इच्छा, அதுக்கப்புறமா அகங்காரம் இல்லாட்டி ஈகோ. अहंकार, ईगो, இது எல்லாமே செல்ஃபிஷ்னஸ். ये सभी स्वार्थ. இப்போ இந்த செல்ஃபிஷ்னஸ்னால நம்ம எல்லாமே இந்த சுயநலத்தினால தான் நம்ம கீழ்ப்படியாம போறோம். अब इस स्वार्थ की वजह से ही हम जो है बात नहीं मान रहे. இப்போ நம்ம தேவன் நம்ம அழைக்கிறார், ஓகேவா? अभी परमेश्वर हमें बुला रहे நம்ம செல்ஃபிஷா இருந்துட்டோம் அந்த இடத்துல, हम वहां पे स्वार्थी रह गए तो நம்ம என்ன பெரியவங்க நம்ம நினைச்சுக்கலாம். हम क्या हो सकता है सोच सकते? நம்ம ரொம்ப பெரியவங்க நினைச்சுக்கிறோமா? हम ऐसा सोचते कि हम बहुत बड़े हैं. இல்ல, नहीं, தேவன் தான் பெரியவரா இருக்கிறார். परमेश्वर ही நம்ம बड़े हैं. செல்ஃபிஷ்னஸ் நம்ம முன்னாடி வச்சுக்கிறோம்.
हमारे स्वार्थ को हम आगे खड़ा रख देते। எனக்கு தான் எல்லாம் சொல்லிட்டு अरे मेरा ही सब है। பாத்தீங்கன்னா देखोगे तो தேவன் உங்களுக்காக பெரிய பிளான் வச்சிருக்காரு. परमेश्वर हमारे बड़ी योजना रखेंगे, அந்த இடத்த கூட நம்ம செல்ஃபிஷா பார்த்துட்டு இருக்கோம். लेकिन उस जगह पर भी हमारे स्वार्थ को हम देख कर எனக்கு बैठेंगे। தான் என்ன பத்தி தெரியும் சொல்லிட்டு अरे मुझे ही मेरे बारे में पता है। தேவன் எல்லாம் அறிந்திருக்கிறார். परमेश्वर सब जानते हैं। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் किसी भी स्थिति किसी भी हालात से ஈகோவோ ईगो இல்லாட்டி ஒரு இச்சையோ या एक इच्छा இல்லாட்டி பேராசைப்படாம या लालच किए बिना எல்லாம் தனக்கு தான் सब मेरा है அப்படி இல்லாம ऐसे नहीं, நம்ம தேவன் கருத்தை அர்ப்பணிச்சு வச்சுக்கலாம். परमेश्वर के हाथ में हम अर्पण करेंगे तो அவர் திட்டத்தை படி நம்மளை நடத்துவார். எதுக்கு அழைத்திருக்கிறாரோ उनकी इच्छा के अनुसार चलाएंगे, जिसके लिए हमें बुलाए அதை அவர் நிறைவேற்றுவார். वो पूरा करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா अभी आप अच्छे से ध्यान से देखोगे तो இச்சை இருதயத்தில் தோன்றும். इच्छा हृदय में आती है, அதுக்கப்புறமா பேராசை மனதில் இருக்கும். उसके बाद जो ये लालच है मन में दिमाग में आती है, பேராசை கண்கள் இருக்கும். ये जो எனக்கு வேணும் சொல்லிட்டு अभिलाष आंखों में आती है, அதுக்கு ஈகோ மனசுல இருக்கும். उसके बाद जो ईगो है वो मन में आती है। இது எல்லாம் சேர்ந்தா நமக்கு செல்ஃபிஷ் நீட்ஸ் எனக்குன்னு சொல்லிட்டு வருது. ये सब मिलाकर ये सब मेरा है, स्वार्थ का विचार आता है। இப்போ நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா இந்த சாரிஃபாத் விதவை தன்னைத்தானே செல்ஃபிஷ் படுத்திட்டு நான் இவ்வளோ தான் சாப்பிட்டு நான் சாக போறேன் இது கடைசி அப்படி சொல்லி விடுதா அந்த நாள் அவ இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கொஞ்ச நாள்ல இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. अब देखिए वो सारपात की विधवा अगर कहीं होती नहीं, अंतिम बच्चा हुआ है उसे मैं ही खाऊंगी, मैं तुम्हें नहीं दूंगी कर अगर बोली होती तो वो ही खाती थी, लेकिन उसके कुछ ही दिन में वो मर गई होती। அல்லாட்டி இந்த நாகமான் நான் அவங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன், நான் யாரும் அவங்க யாரும் அப்படின்னு யோசிச்சிருந்தா, और यहाँ पर नामान भी अरे तुम जो बोलते हो मैं नहीं मानूंगा, मैं कौन हूँ पता है क्या कर ऐसे अगर ऐसे रहे होते तो அவனுக்கு வாழ்க்கை நேரம் இன்னும் நீடிக்கப்பட்டிருக்காது. அவன் கொஞ்ச நாள் குஷ்டரோகத்தை இறந்து போயிருப்பான். उसका जीवन का जो आयु था लंबा नहीं होता, वो कुछ ही दिन में कुष्ठ रोग कैसे मर गया होता। தேவனுடைய பிளான் உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப பெருசா இருக்குது. परमेश्वर की योजना आपके जीवन में बड़ी है। நீங்க நினைத்ததோட பெரிய காரியம் அவசியம் ரெடியா இருக்கிறாரு. आप जो सोच रहे हो उससे भी वो बड़ा कार्य அது करना இருக்கிற चाहते हैं। தடை என்ன தெரியுமா? उसके लिए रुकावट क्या है? நம்ம செல்ஃபிஷ்னஸ் தான். हमारा स्वार्थ, நம்மளுடைய சுயநலத்தினால தான் நம்ம தடையா இருக்கிறோம். हमारे स्वार्थ खुद कर्ज की वजह से रुकावट आए। பக்கத்துல கரங்களை பிடி சொல்றீங்களா? बगल वाले का हाथ पकड़ कर बोलोगे क्या? தேவன் நம்மளை பயன்படுத்தணும்னா, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா, தேவனோட நாமத்துக்காக நம்மளை உயர்த்தணும், நம்ம சாட்சியா வாழ வைக்கணும்னா நம்ம வாழ்க்கையில செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது. परमेश्वर हमें आशीष करना है तो परमेश्वर उनकी गवाही के लिए हमें ऊंचा करना है तो परमेश्वर हमें इस्तेमाल करना है तो हमारे जीवन में स्वार्थ खुद कर्ज नहीं होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் இருக்கிறதுல கரங்களை மூடுவோமா? सभी जन बैठे हुए अगर आंखों को बंद करेंगे क्या? முழங்கால போட்டு घुटने टेक कर ரெண்டு கரங்களை மார்போடு அணைத்துக் கொண்டு இயேசுவே, दोनों हाथों को सीने से लगाकर यीशु, அப்பா நிறைய நேரத்துல நான் சுயநலமா இருந்திருப்பேன்ப்பா, पिता मैं कई वक्त कई समय स्वार्थ रहा हूँ, எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லி நான் இருந்திருப்பேன் இயேசுவே. अरे मुझे ये सब पता है करके मैं रहा था यीशु। இந்த வானம் பூமியை படைத்த இயேசு நீங்க தானப்பா. इस आकाश और पृथ्वी को बनाया यीशु आप ही हो। நீங்க என்ன அறிந்திருக்கிறீங்க. आप मुझे पहचानते हो। எனக்காக எனக்காக அப்பா நீங்க வைத்திருக்க திட்டம் பெருசுப்பா. मेरे लिए आपने रखा हुआ योजना बड़ा है, அதை நீங்க வைத்திருக்கீங்க இயேசுவே. उसे आपने रखे हो। அந்த திட்டம் பெறாம போறதுக்கு காரணம் என்ன? वो योजना नहीं पाने का कारण क्या है? அது ரெண்டு சுயநலம் தான்ப்பா. वो मेरा स्वार्थी அது प्रभु, ரெண்டு சுயநலம் தான்ப்பா. वो मेरा स्वार्थी இந்த प्रभु। கேப்போம் அறிக்கிட்ட கேப்போம் இயேசுவே, என்ன சுயநலத்தை விட்டு விடுகிறேன்ப்பா இந்த நேரத்திலும். अंगीकार करके पूछेंगे आज इस स्वार्थ को मैं छोड़ देता हूँ प्रभु यीशु। இனிமே நான் செல்ஃபிஷா இதை யோசிக்க மாட்டேன்ப்பா. मैं आगे से मैं खुद कस कर नहीं सोचूंगा, எதுவும் இச்சிக்க மாட்டேன், कुछ भी लालच नहीं எதுவும் करूंगा, பேராசைப்பட மாட்டேன், बड़ी लालसा नहीं करूंगा, ஒரு ஈகோனஸ் வைக்க மாட்டேன். मैं एक अहंकार नहीं அப்பா रखूंगा। என்ன நினைத்த எதுக்கு நீங்க அழைத்திருக்கீங்களோ அப்பா, मुझे जिसके लिए आपने बुलाया है என்னை தாழ்த்தி நான் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. मुझे दीनता से अर्पण करता हूँ என் यीशु। வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கிற பிளான் நான் நிறைவேற்றதுக்காக मेरे जीवन में आपने रखी योजना को पूरा करने के लिए நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. मुझे अर्पण करता हूँ पिता। சாரிஃபாத் விதவை அந்த நேரத்துல அவ தன்னை தாழ்த்தி அவ வந்து அந்த செல்ஃபிஷ்னா விட்டு கொடுக்காம இருந்திருந்தா, सारफात की विधवा स्वाद के अगर उस दिन नहीं दी होती तो அற்புதத்தை கண்டிருக்க மாட்டா. अद्भुत को नहीं देखी होती, வாழ்க்கை எங்கேயோ போய் இருக்கும். जीवन कहाँ पर पहुंच गया தேவன் होता। வச்ச இந்த திட்டத்தை பாத்தீங்களா? परमेश्वर की योजना को देखे क्या? அவளும் அவருடைய மகனும் वो और उसका बेटा உயிரோட வாழதுக்காக நாட்கள் நீடிக்கிறதுக்காக
और लंबे समय तक जीने के लिए தேவன் ஆசீர்வதித்தார். परमेश्वर आशीष किए। நாகமான் அங்க குஷ்டரோக கியூர் ஆச்சு, ஏன் தெரியுமா? नामान का कुष्ठ वहां पे ठीक क्यों हुआ पता है क्या? அவனுடைய ஈகோனஸ்லாம் விட்டுட்டு அவன் நான் யார் அப்படின்னு காட்டிக்காம தன்னை தாழ்த்திட்டு அவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். उनके स्वाद को छोड़कर मैं कौन हूं नहीं दिखाया, परमेश्वर की बात को माना। இந்த நேரத்துல தேவ கருத்தை அர்ப்பணிப்போமா? इस समय परमेश्वर के समर्पण करेंगे क्या? இயேசுவே நான் தாழ்த்திக்கிறேன் அப்பா. बोलिए मैं दीन करता हूं என்ன पिता। சூழ்நிலை வந்தாலும், कुछ भी परिस्थिति आ जाए, என்ன பிரச்சனைகள் வந்தாலும், कुछ भी परेशानी आ என்ன जाए, போராட்டம் நேரிட்டாலும் இயேசுவே, कुछ भी लड़ाई आ जाए, வியாதிகள் வறுமைகள் வந்தாலும், बीमारी खालीपन आए, அப்பா சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லாம இருந்தாலும் இயேசுவே, खाने के लिए समय ना रहा तो भी இயேசுவே உமக்காக நான் என்ன வாழத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்பா. मैं आपके लिए जीने के लिए अर्पण करता हूं। உமக்காக வாழறதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. आपके लिए जीने के लिए என் अर्पण करता வாழ்க்கையில நீங்க हूं। திட்டம் பெருசா வச்சிருக்கீங்க இயேசுவே. मेरे जीवन में आपकी बड़ी योजना அந்த है, வாழ்க்கையை நிறைவேற்றி நான் பெற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்யுங்கப்பா. उसे मेरे जीवन में पूरा होते प्राप्त करना चाहता அர்ப்பணிப்போம் हूं। அர்ப்பணிப்போம் அர்ப்பணித்து अर्पण करेंगे क्या? अर्पण करके प्रार्थना करेंगे क्या? மனேசியா கதறி அப்பா நான் முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா. என்ன நேரத்திலும் அப்பா, என்ன நேரத்திலும் அப்பா சுயம் பெருகாத படிக்கப்பா, நீர் மட்டும் பெருகுதுங்கப்பா, நீர் மட்டும் பெருகுதுப்பா. प्रार्थना कीजिए, प्रार्थना कीजिए, मुंह खोल के प्रार्थना कीजिए, बोलिए எல்லா प्रभु, கரங்களை अर्पण மூடி करता हूं, ஜெபிப்போமா ஜெபிப்போமா எல்லாரும் अर्पण ஜெபிப்போமா करता हूं, அர்ப்பணித்து अर्पण ஜெபிப்போமா. अर्पण करता हूं प्रभु। मेरे जीवन के स्वाद को दूर कीजिए, मेरे जीवन के लालच को दूर कीजिए प्रभु। मैं अर्पण करता हूं, अर्पण करता हूं, अर्पण करता हूं, அர்ப்பணித்து ஜெபிக்கும் அப்பா. முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் இயேசுவே. முழுவதுமாக நான் அர்ப்பணித்து ஜெபிக்கும் அப்பா. முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் அப்பா. மேன் சுதம் அப்பா உம்முடைய வாழ்க்கையில அப்பா, என்னுடைய வாழ்க்கையில அப்பா உம்முடைய திட்டம் நிறைவேறுதுக்கு அப்பா, உம்முடைய திட்டம் நிறைவேறுதுக்கு அப்பா. எங்களை ஆசீர்வதிக்க நீங்க வைத்திருக்கீங்களா அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைக்காக எங்களை அழைத்திருக்கீங்களா அப்பா. மேன் சுதம் அப்பா எங்களை யூஸ் பண்ணதுக்காக அழைத்திருக்கீங்களா அப்பா. உம்முடைய திட்டம் மட்டும் நிறைவேறுதுக்கு எங்க வாழ்க்கையில எங்க முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் அப்பா. என்ன முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் அப்பா. என்ன முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் இயேசுவே. சோதனம் அப்பா, சோதனம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ராக ஷகலே அமதரியா கேசே கேதரியா பாபா மேன் சோதனம் அப்பா. धन्यवाद प्रभु जी। தருகிறேன் அப்பா, தருகிறேன் அப்பா. முழுவதுமாக தருகிறேன் அப்பா. தருகிறேன் அப்பா. மேன் சோதனம், சோதனம், சோதனம் அப்பா, சோதனம் அப்பா. மேன் சோதனம் அப்பா, அர்ப்பணிக்கும் அப்பா. தேவ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, எந்த நேரத்திலும் किसी भी समय में அவருடைய வார்த்தை, उनका वचन, அவருடைய அழைப்பதில் उनकी बुलाहट தட்டாதீங்க. उसे टुकराइए मत। யூதாஸை ஞாபகம் வச்சுங்க. युदास को स्मरण कीजिए, அனனியா சஃபிரா ஞாபகம் வச்சுக்கோங்க. अनन्या सफीरा को याद कीजिए, ஆக்கானை ஞாபகம் வச்சுக்கோங்க. आकान को याद அவங்க कीजिए। வார்த்தையை தட்டுனாங்க, वे परमेश्वर के वचन को टुकराए, கீழ்ப்படியாம போனாங்க. बात नहीं माने, வாழ்க்கை எப்படி முடிஞ்சு பாத்தீங்களா? जीवन कैसे समाप्त हुए देखा क्या? அதே நேரத்தில் நகமான நினைச்சுக்கோங்க. उसी समय नामान को सोच लीजिए, சாரிஃபாத் விதை நினைச்சு பாருங்க. सारफात की विधवा को सोच लीजिए, பவுல நினைச்சு பாருங்க. पौलुस को सोच लीजिए। தேவன் அழைத்தாரு, परमेश्वर बुलाए, அவர் நடத்தினார். वो चलाए। தேவன் அழைத்தாரு, परमेश्वर बुलाए, அவர் நடத்தினார். वो எல்லா चलाए। கரங்களை தட்டானுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். अच्छे से ताली बजाकर उनकी महिमा करेंगे। मुख्य नंदी अप्पा, मुख्य नंदी अप्पा, रामा मामा माना के शाके के से, मुख्य नंदी सुतने में सुवेला माँ बाबा लोदिरे में लक्ष्य कस्या का, इधर है लामा बाबा बाबा में लिया कस्या का नंदी अप्पा, नंदी अप्पा, नंदी अप्पा, नंदी अप्पा, नंदी अप्पा, नंदी सुवे, नंदी सुवे, नंदी सुवे, नंदी सुवे, राका बाबा मामा लिया कस्या कस्या का दरेगा अप्पा, इंद्र मुंडे इल्ला देवरा पाए सदा कालम नमक कूड़े नारते बल्ला में लगा रखा, नंबर इल्ला करंगले तटानुक नम नंदी सुवे जो राका बाबा विश्वना कदिरा धन्यवाद 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 ताली बजाकर धन्यवाद 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 इधर लामा मानुलिया कदिरा के बापा मनीषिया कदिरा के बापा धन्यवाद धन्यवाद நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க அன்பின் பரலோக பிதாவே இயேசுவே, हमारे प्रिय स्वर्गीय पिता அப்பா இந்த यीशु, நேரத்தில் நாங்க உங்க கருத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. इस समय आपके हाथ में अर्पण करके हम प्रार्थना அப்பா करते எங்க हैं। ஆவி ஆத்மா சரீரம் அப்பா ये आपका शरीर प्रभु உம்முடைய திட்டத்தின்படி நடக்க கிருபை செய்யுங்க அப்பா. आपकी योजना के अनुसार चलने के लिए चलाइए। என்னோட சூழ்நிலை எந்த நேரத்திலும் வெளியே வராதபடிக்கு हमारा स्वाद कभी हमारे लिए बाहर ना आए। அப்பா இந்த சரீரம் உலகத்துக்குரியதா இருக்கலாம் அப்பா, ये शरीर ये दुनिया का है, ஆனா நீங்க தான் உயிரோட தேவன் அப்பா. लेकिन आप इस सच्चे परमेश्वर को தன்னை எப்பவுமே தாழ்த்தி अपने आप को हमेशा दीन करके உம்முடைய வார்த்தை கீழ்ப்படி நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க இயேசுவே. आपके वचन को मानकर चलने के लिए मदद कीजिए यीशु। எந்த சூழ்நிலையிலும் அப்பா किसी भी परिस्थिति में உம்மை விட்டு தூர போகாதபடிக்கு, आपको छोड़ के दूर ना जाऊं உம்மை விட்டு करके, தூர போகாதபடிக்கு, आपको छोड़ के दूर ना जाऊं करके, உம்முடைய அழைப்பை தட்டி விடாதபடிக்கு आपकी बुलाहट को टुकराऊं ना करके எங்களை நீங்க பயன்படுத்துங்க அப்பா. हमें आप इस्तेमाल எங்களை कीजिए। பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. हमारी सुरक्षा करने के लिए हम प्रार्थना எங்க करते हैं। முழுவதுமாக உங்க கருத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். हमें पूरी तरह अर्पण करके हम प्रार्थना करते இயேசுவின் हैं।
ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते अच्छे पिता, ஆமென். आमीन, ஹல்லேலூயா. हालेलुया, ஆமென். அல்லேலூயா. हालेलुया। ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. वचन साफ कहता है, உட்காருங்க. எதற்காக அழைக்கப்பட்டோமோ, जिसके लिए हम बुलाए गए, எதற்காக பிடிக்கப்பட்டோமோ, जिसके लिए हम पकड़े गए, அதை பிடித்துக் கொள்வதற்கு उसे पकड़ने के लिए இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓட வேண்டாம். लक्ष्य की ओर दौड़ना है। Praise the Lord. Praise the Lord, அல்லேலூயா. हालेलुया। சாரிபாத்துல நிறைய விதவைகள் இருந்தாங்க. सारपात में बहुत सी विधवाएं थी, ஆனா लेकिन ஒரு விதவையை மட்டும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். एक ही विधवा को प्रभु चुन के लिए। இஸ்ரவேல்ல எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தாங்க. इस्राएल में कितने कुष्ठ रोग थे, புறஜாதியா இருந்த நாகமான சுகமாக்க சுஸ்தமா அவன் திட்டமைத்தார். अन्य जाति नामान को चंगा करने का परमेश्वर इच्छा அவனை की, அழைச்சார். उसे बुलाए। இஸ்ரவேல்ல எத்தனையோ படித்தவர்கள் இருந்தாங்க. इस्राएल में कितने पढ़े लिखे थे, அவளை மட்டும் ஆண்டவர் அழைச்சார். सिर्फ पौलुस को प्रभु बुलाए। மும்பையில எத்தனையோ பேர் இருக்காங்க. मुंबई में कितने सारे लोग हैं, நம்மள மட்டும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். हमें सिर्फ परमेश्वर நம்மள बुलाएगा, மட்டும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். हमें सिर्फ परमेश्वर बुलाएगा। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு அற்புதம் செய்வதற்காக, हमारे लिए अद्भुत करने के நம்முடைய लिए, வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்காக, हमारे जीवन में अद्भुत करने के लिए, நாம் எமன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். हम परमेश्वर के नाम की महिमा करने के लिए हमें बुलाए गए, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அழைத்திருக்கிறார். परमेश्वर के राज्य को बांधने के लिए बुलाए गए। ஆமென். आमीन। நோக்கத்தோடு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम एक मकसद, एक योजना के साथ बुलाए गए, அழைப்புக்கு கீழ்ப்படியணும். उस बुलाहट को मानना है। ஆமென். आमीन। கீழ்ப்படியாம இருந்தா என்ன நடக்கும்னு நம்ம கேட்டோம். बात नहीं मानेंगे तो क्या होगा, ये भी हमने सुना। நாம் எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். हम सभी बुलाए गए, அழைக்கப்பட்டவர்கள் बुलाए गए। எத்தனையோ பேர் இருக்காங்க. कितने सारे लोग நம்மள हैं, மட்டும் குறிப்பா. हमें सिर्फ विशेष कर ஆமென். आमीन। நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். आप लोग आशीष पाओगे, நீங்கள் தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. आप परमेश्वर के नाम की महिमा कीजिए। ஆமென். आमीन। ஈகோ மட்டும் இருக்க கூடாது. सिर्फ ईगो अहंकार ना रखे, சுயநலம் இருக்க கூடாது. स्वार्थ ना रखे, அழைச்ச அழைப்புல லக்கை நோக்கி ஓடுவதற்கு நம்ம அர்ப்பணிச்சிரணும். बुलाए के बुलाहट में लक्ष्य की ओर देख कर दौड़ने के लिए अर्पण करना வரும் है। நாட்கள்ல கர்த்தர் நமக்கு நன்மை செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். आने वाले दिनों में परमेश्वर हमारे भलाई करने के लिए काफी है। விசுவாசம் இருக்கா? विश्वास है क्या? ஆமென்.